We'll read again from 1 Corinthians chapter 2 and verse 9. முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திரும்பமாக வாசிக்க கேட்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As yesterday we saw about hell. நேற்றைக்கு நரகத்தை குறித்து நாம் தியானித்தோம். First day we saw a little about heaven. முதலாவது நாளிலே பரலோகத்தை குறித்து சிறிதளவு நாம் தியானித்தோம். We saw there's a place called Gehenna in hell. நரகத்தில் ஜிஹன்னாம் என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது என்று நாம் கண்டோம். That's a place of eternal judgment. நித்தியமான நியாய தீர்ப்புக்குரிய ஒரு இடம் என்று கண்டோம். All demons and all people who have been in hell will finally be sent there. எல்லா பிசாசுகளும் நரகத்தில் பங்கடைய வேண்டியதான அனைவரும் கடைசியாக இந்த இடத்திற்கு அனுப்பப்படுவார்கள். It's not a very huge lake, a huge sea that can accommodate any number of people. It's a lake, it has its boundaries, so it's going to be congested and crowded. எத்தனை பேரையும் உள்ளடக்கக்கூடியதான பரவி பறந்திருக்கிற விசாலமான ஒரு சமுத்திரம், கடல் அல்ல. அது ஒரு கரையை கொண்டிருக்கிறதான எல்லைக்குட்பட்டதான எத்தனை பேரையும் ஒரு சிறிய குறிக்கப்பட்ட எல்லைக்குள் அடக்கக்கூடிய அளவுக்கு வேதனை ஓத்திரம் ஊட்டக்கூடிய ஒரு இடம். Now we will see one more point about this Gehenna. இந்த ஜிஹன்னாமை குறித்து இன்னொரு கருத்தை கூட நாம் காண்போம். If you turn to the book of James, யாக்கோபின் புத்தகம், we read about how a man is able to control a horse. ஒரு வீட்டை எவ்விதமாக ஒரு மனுஷன், ஒரு குதிரையை எவ்விதமாக ஒரு மனுஷன் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். It's a small bit in the mouth of the horse. இது இந்த குதிரையின் வாயில் இருக்கிற சின்ன கடிவாளம் தான். Read verse 3. 3ஆம் வசனம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். Behold, we put bits in the horses' mouths that they may obey us, and we turn about their whole body. A small bit in the mouth is able to make a man control a horse. குதிரைகள் ஒரு மனிதனால் ஒரு கட்டுப்படுத்தப்படும்படியாக அதனுடைய வாயிலே ஒரு சின்ன கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்தப்படுகிறது. The next verse gives another comparison. அடுத்த வசனம் மற்றொரு ஒப்பாக சொல்லப்பட்ட பகுதியை பார்க்கிறோம். By means of a very small helm, a governor or a pilot is able to drive a ship. ஒரு கப்பலின் மாலுமி ஒரு சிறிதளவு இருக்கிறதான சுக்கானை வைத்துக் கொண்டு அந்த கப்பலையே அப்படி வழி நடத்திச் செல்கிறார். Read that please. அதை வாசியுங்கள். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். Behold also the ships, which though they be so great and are driven of fierce winds, yet though they turned about with a very small helm, whithersoever the governor listeth. So here we see two examples how small things are used to control big things. பெரிய காரியங்களை கட்டுப்படுத்தும்படியாக உபயோகப்படுத்துகிறதான சிறிய காரியங்கள் குறித்து நாம் வாசிக்கிறோம். And then the writer comes to the main point. பிற்பாடு நிருபக்காரன் முக்கியமான கருத்துக்கு வருகிறார். Even so, this tongue of the human being is a small member of the body, but it can do big things. அதுபோலவே நாவானது மனுஷனுடைய சரீரத்தில் மிகவும் சிறிதான உறுப்பாக இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்யத்தக்க வல்லதாக இருக்கிறது. Read verse 6. 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. And the tongue is a fire, a world of iniquity. So is the tongue among our members, that defileth the whole body, and setteth on fire the course of nature, and it is set on fire of hell. So a horse, by means of a small bridle, is under control by a driver. குதிரை அதனுடைய சாரதியினால் சிறிய கடிவாளத்தினாலே கட்டுப்படுத்தி நடத்தப்படுகிறது. A ship by means of a small helm is controlled by the pilot.
கப்பல் மாலுமியினால் ஒரு சிறிதான சுக்கானாலே கட்டுப்படுத்தி நடத்தப்படுகிறது. Even so, this verse says the whole body by means of the tongue, a small tongue, can be controlled by something. இது போலவே இவ்வளவு பெரிதான இந்த சரீரம் சிறிதான அவயமாகிய இந்த நாவினால் ஏதோ ஒருவரால் வழி கட்டுப்படுத்தி நடத்தப்பட முடியும். This verse says the tongue is a fire. இந்த வசனம் நாவும் நெருப்புத்தான் என்று பேசுகிறது. And this tongue sets other things on fire like the normal course of nature. இது மற்ற இயற்கையாக இருக்கிறது போலவே மற்றவைகளை கொளுத்தி விடக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இந்த நாவு இருக்கிறது என்று பேசுகிறார். So the normal course in which a country travels, society travels, a family travels, this tongue is able to ruin that normal course and turn these off course. ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம், ஒரு ராஜ்யம், ஒரு நாடு எவ்விதமான போக்கில் போகிறதோ அது போலவே நாவு தன் போருக்கான போக்கிலே போகி இவ்விதமாக ஆட்களை கொளுத்தி விடக்கூடியதாக இருக்கிறது என்று பேசுகிறார். It can turn the normal course of people in another direction. ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையின் போக்கை மற்ற திசை திருப்பக்கூடிய அளவுக்கு கொளுத்தக்கூடிய சக்தியாக இருக்கிறது. The tongue is a fire. நாவும் நெருப்பு தான். Where did this fire come from? எங்கே இருந்து இந்த நெருப்பு வருகிறது? This verse gives the answer. இந்த வார்த்தை, இந்த வசனம் இதுக்குரிய பதில் தருகிறது. This tongue is set on fire by hell. இந்த நாவானது நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாக இருக்கிறது. And the word used for hell in this verse is Gehenna. இங்கு நரக அக்கினி என்று நரகம் என்று சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைக்கு மூல வார்த்தையில் ஜியன்னா என்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. So just like a man can control a horse through the bridle, ஒரு மனிதன் குதிரையை கடிவாளத்தை வைத்து கட்டிப்படுத்தி நடத்துவது போல, just like a pilot can control a ship through a helm, ஒரு கப்பலை மாலுமி சுக்கானை வைத்து நடத்துவது போல, Gehenna can control a man through his tongue. ஜியன்னா ஒரு மனுஷனை அவனுடைய நாவை வைத்து கட்டுப்படுத்தி செயல்படுத்தும். So if a human being does not know how to control his tongue, ஒரு மனுஷன் எனப்பட்டவன் தன் நாவை எவ்விதமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை அறியாதவனாய் இருந்தால், he comes under the control of Gehenna. இவன் ஜியன்னாம் என்கிறதான இதன் கீழ் கட்டுப்பாடுக்குள் வந்து விடுகிறான். Hell is a place that seems to have life in itself. நரகம் என்று சொல்லும்போது அது தன்னில் தான் தனக்கேற்ற ஜீவன் படைத்ததாக இருக்கிறது. It seems to have some kind of life. It's not just a non-living fire that is there. இது சாதாரணமாக இருக்கிறதான நெருப்பு ஏதோ அங்க எரிந்து கொண்டிருக்கிறது சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு போன்ற இடம் அல்ல. Not only do the people who are in hell live, hell itself lives. இந்த நரகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் அங்கு உயிரோடு இருப்பது மாத்திரமல்ல, நரகமே ஜீவனுள்ள உயிருள்ளதாக இருக்கிறது. When the king of Babylon was cast down and was thrown into hell, பாபிலோனுடைய அந்த ராஜ்யத்தின் அதிபதி அவன் நரகத்துக்குள்ளே தள்ளப்பட்ட போது, there when hell received him, we see what is written about hell. இந்த நரகம் பாதாளம் அவனை தனக்கென்று ஏற்றுக்கொண்ட போது அங்கு என்ன சொல்கிறது என்பதை எழுதப்பட்டிருப்பதை வாசிக்கிறோம். Read Isaiah chapter 14 and verse 9. ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களில் இருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. Hell from beneath is moved for thee to meet thee at thy coming. It stirreth up the dead for thee, even all the chief ones of the earth. It hath raised up from their thrones all the kings of the nations. Hell from beneath is moved for thee. இந்த கீழே இருக்கிறதான பாதாளம் உன் நிமித்தமாக அதிர்ந்தது. It's waking up all the dead people and say, hey, see, look who's coming. இந்த செத்து போனதான இவர்களை எல்லாரும் தட்டி எழுப்பி, யார் வருகிறார் என்று பாருங்கள் என்று சொல்கிறது. It's raising up all the kings of the nations from their thrones and say, see who's coming down. பூமியின் சகல ராஜாக்களை அவருடைய சிங்காசனத்தில் தட்டி எழுப்பி யார் வருகிறார் என்று பாருங்கள் என்று சொல்லுகிறது. Who is raising up? யார் எழுப்புகிறது? Hell is raising up. நரகம் எழுப்புகிறது. So hell seems to have some kind of a life in it. இதில் பார்க்கும்போது நரகத்துக்கு ஒரு உயிர் இருக்கிறது. So in eternity, Gehenna will be something like a living hell. வரும் நித்தியத்தில் இந்த ஜியன்னாம் என்று சொல்லும்போது அது ஜீவனுள்ள ஒன்றாக இருக்கிறது. And it is controlling many people's tongues today. இன்றைக்கு அதுதான் அநேகருடைய நாவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. And by controlling their tongues, it is controlling their entire being. அந்த நாவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அவருடைய சர்வ ஜீவனையுமே கட்டுப்படுத்தி செயலாற்றுகிறது. Because of the
misuse of the tongue, so many quarrels, so many murders are taking place. தவறான விதத்தில் நாவை பிரயோஜனப்படுத்துவது நிமித்தமாக எத்தனையோ விதமான தர்க்கங்களும் சண்டைகளும் பயங்கரமான கொலைவாதங்களும் நடந்து விடுகிறது. But verse 2 says, if a man can control his tongue, he is a perfect man. ஆனால் இரண்டாம் வசனம், ஒருவன் தன் நாவை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் அவனை பூரண புருஷன் என்று சொல்கிறது. If a man can control his tongue, he has the capacity to control his whole body. ஒருவன் தன் நாவை கட்டுப்படுத்தக்கூடியதான இடத்தில் இருப்பான் என்றால் தன்னுடைய முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையிலே இருப்பான். If you turn to Psalm 39 and verse 1, 39ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்துக்குள் வரும்போது, the psalmist was facing a difficult situation. சங்கீதக்காரன் ஒரு துன்பத்தின் வழி சூழ்நிலையை கடந்து போகிறான். A situation where if he speaks the wrong thing, he's going to get into trouble. இவன் தவறான காரியங்களை பேசும்போது அதில் குழப்பத்துக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. So he made a decision. அவன் தீர்மானம் பண்ணுகிறான். These people before me are wicked. என் முன்பாக இருக்கிற இந்த ஜனங்கள் துன்மார்க்கர். So I'm not going to talk anything. இனி நான் எதையும் பேச போகிறதில்லை. I'm going to be dumb with silence. I'm not even going to speak good things. நான் நலமானத காரியத்தை கூட பேசாத அளவுக்கு என் வாயை நான் அடக்கிக் கொள்ள போகிறேன். Read those first two verses. முதல் இரண்டு வசனங்கள் வாசியுங்கள். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. I said, I will take heed to my ways, that I sin not with my tongue. I will keep my mouth with a bridle while the wicked is before me. I was dumb with silence. I held my peace even from good, and my sorrow was stirred. So here, sometimes we do this. சில வேளைகளில் நாம் கூட இப்படித்தான் செய்கிறோம். When we think that speaking will give trouble, we are dumb with silence. We speak neither good or bad. We refrain ourselves. இப்ப ஏதாவது வாய் திறந்து பேசினா பொல்லாப்பு நேரிடும் என்று நினைத்தால் நலம் புலம் பேசாதபடி மௌனம் காத்து வாழ்வோம். But later on, the psalmist says, not speaking good is not good. பிற்பாடு சங்கீதக்காரன் சொல்கிறான், நலமானதை பேசாதது கூட நல்லதல்ல. So when he tried to restrain himself and shut his mouth, all the good words that were supposed to come out of his mouth started burning within him. தான் இவ்விதமாக நலமானதை பேசாமல் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளும்படியாக முயற்சி செய்கிறான். தனக்குள்ளிருந்து எழும்புகிறதான நல்ல காரியம், நல்ல வார்த்தைகளை கூட அடக்கிக் கொள்வதன் மூலமாக அது உள்ளே ஒரு அக்கினி போல மூண்டு விடுகிறது. Finally he says, I spoke. Finally I burst out and I spoke with my tongue. கடைசியாக அவன் சொல்கிறான், நான் என் நாவினாலே பேசினேன் என்று அவன் சொல்கிறான். But there he is not accusing the wicked who are before him. அப்பொழுது இந்த இடத்திலே தனக்கு முன்பாக இருக்கிற துன்மார்க்கரை இவன் குற்றம் சாட்டுகிறதில்லை. Lord, help me to know my end. Help me to measure my days. Help me to know how frail I am. ஆண்டவரே, என்னுடைய முடிவு நாட்கள், என் ஆயுசு நாட்கள், நான் எவ்வளவு ஒரு பலவீனமான மிருதுவான ஒரு மனுஷன் என்பதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று பேசுகிறான். In verse 8 he says, deliver me from all my transgressions. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலுமிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்கிறான். So here the psalmist is doing a wise thing. இங்கு சங்கீதக்காரன் ஒரு ஞானமான காரியத்தை செய்கிறான். Very often quarrels begin in the family, in the society, in different places, because we are always finding fault with the other person. அடிக்கடி மற்றவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதன் மூலமாகவே ஒரு குடும்பத்தில், சமுதாயத்தில், ஒரு நாட்டிலே பிரச்சனைகள் என்பது ஆரம்பமாகி விடுகிறது. All we human beings are very capable of finding other people's faults, but very bad at finding our own faults. எல்லா மனிதர்களுமே தங்களுடைய குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக மற்றவருடைய குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். We all know when we point one finger at one person, three fingers are pointing at us, but still we continue to do it. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மற்றவரை குறித்து ஒரு காரியத்தை தவறாக ஒரு விரல் காட்டி சுட்டி காட்டும் போது மற்ற மூன்று விரல்களும் தன்னைத்தான் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்றாலும் அறிந்திருந்தாலும் அதைத்தான் செய்வோம். Our habits will not change. நம்முடைய பழக்கம் மாறுவதில்லை. The tongue keeps accusing the other person and gets into trouble. நாவு மற்றவர்களை குற்றம் சாட்டி பிரச்சனைக்குள்ளே சிக்கிக் கொள்கின்றது. But if we are wise enough like the psalmist to subject ourselves to introspection or examining ourselves as to where we have gone wrong, நாம் எங்கே தவறாக செய்து விட்டோம் என்று சங்கீதக்காரனை போல எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு தன்னையே அலசி ஆராய முயற்சிப்போம் என்றால், that man will learn to bridle his tongue. அந்த மனிதனே தன்னுடைய நாவை கடிவாளம் போட்டு ஆள கற்றுக்கொண்டவன். That man will learn to speak the right things. அந்த மனிதனே செம்மையானதை பேச கற்றுக்கொண்டவன். That man will not be controlled in his tongue by Gehenna. அந்த மனிதனே தன்னுடைய நாவு ஜியன்னாவினால் கட்டுப்படுத்தி நடத்தப்படாதபடி இருக்கக்கூடியவன். That man will be able to quickly travel towards perfection. அந்த மனிதனே தன்னுடைய பூர்ணத்தை நோக்கி துரிதமாக சென்றடையக்கூடியவன். 1 minute, let us close our eyes. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். Is our tongue loose?
நம்முடைய நாவு அதோட இஷ்டப்படி எல்லாம் இருக்கிறதா? Does it speak what it likes? அது விரும்புகிறபடி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறதா? After shouting and screaming and using vulgar language and abusing others, and after that we sit, we feel sorry for what we have spoken. மற்றவர்களை குறித்து தவறான காரியங்களை சொல்லி விதமாக கூச்சல் போட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி பிற்பாடு நாம் எல்லாம் நம்முடைய பிரச்சனைகள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? How many want control over their tongues? உங்களில் எத்தனை பேருக்கு என் நாவில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? At the end of this meeting, God is going to give you an anointing. இந்த கூட்டத்தின் முடிவிலே தேவன் ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். It's the tongue of fire is going to come and fill your tongue. இதோ நாவிலே ஒரு அக்கினி வந்து இறங்கி உங்களை அக்கினியாய் நிரப்பப் போகிறார். And it is going to change the way you speak. நீ பேசுகிற விதத்தை மாற்றி தான் அமைக்கப் போகிறார். There's going to be wisdom in your tongue, not the fire of hell. இனிமேல் உன் நாவிலே ஞானம் என்பது குடிகொண்டிருக்கும், நரக அக்கினி என்பது இருக்கவே இருக்காது. Those who want victory and wisdom in the tongue, put up your hands. நாவிலே எனக்கு ஜெயம் வேண்டும், நாவிலே எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். I speak in haste very often, but I want to be wise in my words. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடுகிறேன், என் வார்த்தைகளிலே ஞானியாய் இருக்க நான் துடிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்கிறீர்கள்? At the end of this meeting, God is going to give us an anointing. கூட்டத்தின் முடிவிலே கர்த்தர் அதற்கு ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், அவர் தரப்போகிறார். Those who want that anointing, praise God. அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Praise the Lord. Praise you, Jesus. Praise you, Jesus. Thank you, Lord. We praise you, we praise you, we praise you, Lord. We thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. We praise you, we praise you, we praise you. You know how dangerous it is to misuse our tongues. நம்முடைய நாவை தவறாக உபயோகப்படுத்துவது எவ்வளவு ஆபத்து என்று உங்களுக்கு தெரியுமா? The lake of fire is behind us, controlling us. அக்கினி கடல் நம் பின்பாக இருந்து நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டே வருகிறது. Little by little it takes control of our whole body and pushes us into itself. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சரீரத்தை தன்வசப்படுத்தி கட்டுப்படுத்தி கடைசியாக நரக அக்கினி கடலுக்குள்ளே தள்ளி விடுகிறார். May God give us that deliverance. தேவனே நமக்கு விடுதலையை தருவாராக. Till now we have heard a lot about heaven and hell. இதுவரைக்கும் நரகம் பாதாளத்தை குறித்து ஏராளமான செய்திகளை கேட்டுக்கொண்டே வருகிறோம். Now before we move on to how to get to heaven and how to avoid hell, இந்த நரகத்தை தவிர்த்து பரலோகத்துக்குள் எப்படி அடி எடுத்து வைப்பது என்பதை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக I would just like to give a description about what God has kept for us. தேவன் ஆண்டவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை நான் சுருக்கமாக உரைக்க வாஞ்சிக்கிறேன். Now if you look behind at the chart, பின்பாக இருக்கிறதான வரைபடத்தை பார்ப்பீர்கள் என்றால் you see this picture. அந்த புள்ளி செல்கிறதான இடத்தில் இருக்கிறதான சித்திரத்தை பாருங்கள். What is that? அது என்ன? It looks like a flat disc with light around it. அதை பார்ப்பீர்கள் என்றால் தன்னை சுற்றிலும் வெளிச்சம் என்கிற பிரபை கண்டிருக்கத்தக்கதான ஒரு வட்டம் போல் இருக்கிறது. This is a photograph of millions of stars in a cluster. இது என்னவென்றால் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒரு கொத்து போல் இருக்கக்கூடியதான ஒரு படம் சித்திரம் தான் இது. It's seen from millions of light years away. எத்தனையோ பல லட்சங்கள் தாண்டி இருக்கக்கூடியதான ஒளிக்கதிர் வருஷங்கள் அடங்கியதான இந்த நட்சத்திரங்கள். If you go near that cluster, இந்த நட்சத்திர கும்பல் பக்கத்தில் செல்வீர்கள் என்றால் you will see individual stars. They'll all be spread out. You won't see this design. இப்படிப்பட்டதான இந்த டிசைன் அவங்க காணப்படாது. நட்சத்திரங்கள் தனித்தனியாக இருப்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். But as you go farther and farther away and recede from this, ஆனால் தூர விலகி போய் அதனுடைய காட்சியை உங்களுக்குள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் this is the beautiful picture you get. நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதான அழகான சித்திரம் இதுவே. You see the glow above that, a semicircle above that disc. இதை குறித்ததான அரைவட்டம் போன்று இருக்கிறதான அந்த வெளிச்சத்தின் பிரபையை பார்க்கலாம். See light behind it, underneath it. அதுக்கு பின்பாக இருக்கிறதான வெளிச்சத்தையும் காணுங்கள். Around it there's a brown edge. அதை சுற்றிலும் ஒரு பிரவுன் கலரிலே ஒரு வளைவு இருக்கிறது. What is that? அது என்ன? I don't know, but that's how the photograph looks like. அது ஒரு வளைவான விளிம்பு தான். அது ஒரு போட்டோகிராஃபாக இருக்கிறது. You know, God can be admired through the telescope. இதை ஒரு டெலிஸ்கோப்பை வைத்து கவனித்து அதை ஆச்சரியப்படலாம். When you zoom out into space and look at the objects and the designs of space, you will see the beauty of creation there. தொலைக்காட்சியை விதமாக படர்ந்திருக்கிறதான விண்வெளி பக்கமாக திருப்பி அதனுடைய அற்புத காட்சிகளை காண்பீர்கள் என்றால் அதை பார்த்து வியந்தே போய் விடுவோம்.
There are billions of clusters just like this. இவ்விதமாக கோடிக்கணக்கான நட்சத்திர குடும்பங்கள் கூட்டங்கள் இருக்கின்றன. In one cluster there are billions of stars. இப்படிப்பட்ட ஒரு கும்பலுக்குள் எத்தனையோ லட்சமான நட்சத்திரங்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது. One of these billion clusters looks so beautiful. இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திர கும்பலுக்குள் ஒரு கும்பல் இவ்வளவு லட்சம் அடங்கி இருக்கிறது. So astronomically speaking, you see the greatness of God. இவ்விதமாக விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமாக பார்க்கும்போது இதை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. Not only that, அது மாத்திரமல்ல, when you zoom in, leave the telescope and use the microscope, நீங்கள் இவ்விதமாக தொலைக்காட்சியினுடைய அந்த காட்சியை அப்படியே தவிர்த்து விட்டு பக்கத்தில் நுண்ணறிவாக அறியக்கூடியதான அந்த காட்சி கருவியை வைத்து பார்க்கிறீர்கள் என்றால், don't look at the space on a broad scale, look into minute details of life itself. பரந்து விசாலமான விண்வெளி காட்சியை நீங்கள் காண்பதை தவிர்த்து விட்டு பரிசோதனை கூடத்திலே காணக்கூடிய அளவுக்கு மைக்ரோஸ்கோப் லெவலில் சிறிதளவு நுண்ணுயிர் கருவிகளை துல்லியமாக பார்ப்பீர்கள் என்றால், if you look into the human body, மனிதனுடைய உறுப்புகள் சரீரத்தை பார்க்கும்போது, in all our cells, in every part of our body, there is a cell called DNA. நம்முடைய எல்லாருடைய உடம்பில் சரீரத்தில் அணுக்கள் இருக்கிறது. அதில் எல்லாரும் அறிந்த வண்ணம் DNA அணுக்கள் என்று நமக்கு தெரியும். You can see it only through the microscope. It's so small. அது எந்த அளவுக்கு சிறிதளவாக இருக்கும் என்றால் மைக்ரோஸ்கோப்பில் மாத்திரம்தான் காண முடியும். But it is long and narrow like a piece of hair. அது ஒரு முடி போல நீண்டமான வடிவு கொண்டது. In one DNA is the detail of every individual structure. ஒரு மனிதனுடைய ஒரு DNA எடுப்போம் என்றால் அந்த மனிதனை பற்றியதான அனைத்து விவர தொகுப்புகளும் ஒரே DNA க்குள் தங்கி விடுகிறது. Scientists say in one microscopic DNA is the information that can be contained in a book of 1500 pages. 1500 பக்கங்கள் கொண்டதான ஒரு புத்தகத்தை வரைந்தெடுத்தால் எவ்வளவு இருக்குமோ அப்படிப்பட்டதான தகவல் தொகுப்புகள் ஒரு மனிதனின் ஒரு மைக்ரோஸ்கோப் நுண்ணறிவில் காணக்கூடியதான ஒரு DNA அணுக்குள் புதைந்திருக்கின்றன என்று பேசுகிறார்கள். And the beauty of our creation is this. நம்முடைய சிருஷ்டிப்பின் வனப்பு அழகு இவ்விதமாக இருக்கிறது. In the DNA, it's the information in the DNA is divided into chapters. இவ்விதமாக ஒரு மனிதனின் ஒரு மைக்ரோஸ்கோப் பார்க்கக்கூடிய அந்த DNA க்குள் இருக்கிறதான தகவல் தொகுப்புகள் இவைகளாக பகுக்கப்பட்டிருக்கின்றன. The whole body reads from those chapters and obeys and grows. இந்த முழு சரீரமும் இந்த DNA அணுவிலிருந்து தான் செயலாற்ற வேண்டியதான விவரம் என்பதை தான் படித்தறிந்து அதன் அடிப்படையில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. So there is one chapter which says how the ear should grow. அதில் இருக்கிறதான ஒரு பாட பகுதியான ஒரு தொகுப்பு இப்படி சொல்லும், எப்படி காது இருக்க வேண்டும். The ear will read only that chapter and grow. உன்னுடைய காது உன்னுடைய DNA வில் இருக்கிற அந்த காது என்கிறதான தொகுப்பின் பகுதியில் இருக்கிற காரியத்தை மாத்திரம் படித்து காதுடைய செயலை செய்து கொண்டே இருக்கும். There's another chapter which will tell you what should be the color of your skin. உன்னுடைய தோலின் நிறம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று DNA வில் இன்னொரு பகுதி சொல்லிக் கொடுக்கும். And the skin will obey that and grow to that color. அந்த உன்னுடைய தோல் அந்த கலருக்கு ஏற்ற பிரகாரமாகவே அதை படித்து அதன் பகுதியை மாத்திரமே செயல் செய்யும். Now you take all the DNA cells in your body, உன்னுடைய உடம்பில் இருக்கிற அத்தனை DNA செல்களை எடுத்துக்கொள்ளுங்கள் and put it flat. அதை அப்படி தட்டையாக வைத்தால், and you can put it in a box about 1 cubic inch. ஒரு cubic inch படிவத்துக்குள் வைத்து அடக்கி விடலாம். The entire body, all the DNA cells of one person's body can be contained if put flat, and it can be put in a 1 cubic inch container. ஒரு மனிதனுடைய அவனுக்குள் காணப்படுகிற அத்தனை DNA அணுக்களை எடுத்து தட்டை வடிவிலே அதை அடுக்கி வைப்போம் என்றால் 1 இன்ச் கியூபிக் இன்ச் அளவுக்குள் முழு மனிதனுடைய அத்தனை DNA அணுக்களையும் அடக்கி விடலாம். But you arrange it another way. இதை வித்தியாசமான விதத்தில் இப்பொழுது அடுக்குவோம். Instead of putting it flat one on top of the other, தட்டையாக ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்குவதற்கு பதிலாக you put it long and make all the DNAs into one thread. நீள வரிசையாக ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அத்தனை DNA அணுக்களை எடுத்து நீள வரிசையில் அடுக்கிக் கொண்டே வருவோம் என்றால், accumulate them from tip to tip. அதனுடைய ஒரு முனை துவங்கி மறுமுனை மற்றமாக ஒட்டி வைத்து
அப்படி நீள அளவாக ரீதியில் வளர்த்து நாம் அடுக்குவோம் என்றால் how long will that thread be? அந்த அடுக்கப்பட்டதை ஒரு நூல் போல கோர்த்து விடுவோம் என்றால் அது எவ்வளவு நீளம் இருக்கும்? One man's entire set of DNA. ஒரு மனிதனுக்குள் காணப்படக்கூடிய அத்தனை DNA அணுக்கள் இப்படி இந்த வாக்கில் நாம் அடுக்குவோம் என்றால் From the earth it will go to the sun and come back, go to the sun and come back 4 times. இவ்விதமாக அதை அடுக்கினால் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அத்தனை DNA அணுக்களை அடுக்கும்போது பூமியிலிருந்து சூரியனுக்கு போய் அங்கிருந்து பூமிக்கு திருப்பி சூரியனுக்கு போய் இப்படி 4 தடவை போய்விடும். This is the mystery and the greatness of God's creation. தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்கிறோமே அதன் ரகசியம் இதுதான். This is only one of the many things that I can tell you. நான் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதில் சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இது. You know, the DNA is mentioned in the Bible. இந்த DNA பற்றி வேதத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. It's in Psalm 139. 139ஆம் சங்கீதம் and read verse 16. 16ஆம் வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. Thine eyes did see my substance, it being unperfect, and in thy book all the members were written, which in continuance were fashioned, when as said there was none of them. It's in this DNA that all the members of our body are written, the details are written. நம்முடைய சரீரத்தின் அனைத்து அவயவ கூற்றுகளின் செயல் விவரங்களும் ஒரு DNA க்குள்ளே விவரமாக எழுதி புதைக்கப்பட்டிருக்கிறது. There might be another book in heaven where these details are there, but there is a book in each one of us where these details are there. இவ்விதமாக நம்முடைய சரீர அமைப்பினுடைய ஒவ்வொரு விவர தொகுப்புகளும் வேத பரலோகத்தில் இவ்விதமாக எழுதி வைக்கப்பட்டிருக்க கூடும். ஆனாலும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான விவரங்கள் அனைத்தும் ஒரு DNA க்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. Now you look far away into space, you will see the beauty of God. You look into ourselves, into minute details of life, again you will see the beauty of God. நீங்கள் இவ்விதமாக தொலைதூர காட்சியாக விண்வெளியினுடைய அனைத்து பகுதிகளை பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் இருக்கிறதோ அதுபோலவே நுண்ணளவு இருக்கக்கூடியதான சிறிய தொகுப்புகளிலும் நீங்கள் உங்கள் சரீரத்தை குறித்தே பார்க்கும்போதும் வியக்கத்தக்க காரியங்கள் புதைந்திருக்கின்றன. Now listen to this. இப்பொழுது இதை கவனியுங்கள். This God who made all this is now saying, I hath not seen, nor ear heard, neither has the heart imagined what God has prepared for those who love him. Imagine how beautiful heaven is going to be. நீங்கள் பாருங்கள், இந்த இவ்வளவு காரியங்களை படைத்த தேவன் சொல்கிறார், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. உன் தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணின காரியங்கள் எவ்வளவு அழகும் வனப்பும் நிறைந்தவளாகவே இருக்கின்றன. Brother, sister, it's going to be a very, very beautiful heaven that we're going to inherit. அருமையான சகோதரா சகோதரி, மிகவும் அழகான ஒரு பரலோகத்தை அல்லவா நாம் சுதந்திரிக்க காத்திருக்கிறோம். I told you 2 days ago how I was having my own childish imagination of heaven. நரகத்தை குறித்து எவ்வளவாக என்னுடைய குழந்தை பக்குவமான ஒரு கண்ணோக்கம் எனக்கு இருந்தது என்று 2 தினத்துக்கு முன்பாக நான் சொன்னேன். It'll be very beautiful scenery, அழகான நல்ல காட்சிகள், mountains and green grass, மலைகளும் பசுமையான புல்வெளி, birds flying in the air, பறவைகள் ஆகாயத்திலே பறந்து போகிற. We'll all sit, each one of us will sit under a tree and relax. ஒவ்வொருவரும் மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு அப்படியே ஓய்வெடுக்கிறதான இன்ப அனுபவம். Then we'll spend some time praising God. கொஞ்ச நேரம் தேவனை துதித்து நேரத்தை செலவழிப்போம். After that we'll all play on our harps and we'll sing to God. அதுக்கு பிற்பாடு நாம் எல்லாரும் நம்முடைய கிண்ணறங்களை எடுத்துக்கொண்டு நாம் எல்லாரும் வாசிப்போம். But all this isn't so very exciting, isn't it? இதெல்லாம் பார்த்தா யோசித்து பார்த்தா அவ்வளவு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இல்லையே. But we are not going to brush our teeth in heaven. We are not going to have a bath in heaven. பரலோகத்துல பல் துலக்கி இருக்க மாட்டோம். துலக்க வேண்டிய அவசியம் இல்லை, குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. There's so many things that we won't do in heaven which we do on earth. நாம் பூமியில் செய்கிற எத்தனையோ காரியங்கள் பரலோகத்துக்கு போன பாட்டு செய்ய தேவையும் இல்லை. So I was wondering, what am I going to go do in heaven? இப்படி இருக்க பரலோகத்துல போய் என்னதான் செய்ய போறோமோ? Is God going to kind of lock us up in that kind of a situation? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பிடித்து ஒரு இடத்துல அடைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு வந்து விடுமோ? This world is going to disappear. இந்த உலகம் அப்படியே இல்லாமலே போய் விடுமோ? I got scared. பயம் வந்தது. One day I was passing through a road in Sri Perumbudur where this Hyundai car factory was being made. ஹுண்டாய் கார்களை தயாரிக்கிறதான கம்பெனி இருக்கிறதான ஸ்ரீபெரும்புதூர் பக்கமாக ஒரு நாள் நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். That was the time when the factory was being constructed. அவ்வேளைதான் அந்த கம்பெனி ஸ்தாபிக்கப்பட்டதான காலகட்டம். So there were carpenters and fitters and masons all doing the building work. அங்க இருக்கிறதான
தச்சு வேலை செய்கிறவர்கள் மற்றும் கட்டட வேலை செய்கிறவர்கள் இவ்விதமான தொழிலாளிகள் எல்லாம் இருந்து வேலை செய்து கொண்டே இருந்த காட்சி. Then I imagined very soon after the work is over. நான் இப்படி யோசித்து கற்பனை பண்ணி பார்த்தேன், சீக்கிரத்தில் இந்த வேலையெல்லாம் முடிந்துவிடும். All these masons and fitters will disappear. கொத்தனாரும் இவ்விதமாக பல கலை செய்யக்கூடிய அனைவருமே இங்கிருந்து போய்விடுவார்கள். Car builders and engineers will come into the scene. இனிமேல் கார்களை தயாரிக்கக்கூடியதான பொறியாளர்கள் தான் வந்து நிரம்புவார்கள். A chief guest will come to cut the ribbon. அப்பொழுது சீஃப் கெஸ்டாக இருக்கக்கூடியவர் வந்து அவர் இந்த ரிப்பனை வெட்டுவார். And after that the whole scene changes. பிற்பாடு முழு காட்சியுமே மாறிவிடும். You will see cars coming out of that company, that factory, to go into different countries. பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய தக்கதான கார்களே இந்த கம்பெனியிலிருந்து வெளியே வரும். So God was telling me, now the construction work is going on. தேவன் என்னை பார்த்து சொன்ன காரியம், இப்பொழுது கட்டி எழுப்புகிறதான கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. So like when the construction work is going on, you will hear a lot of noise and you will see barrels here, you will see water spilt there, oil spilt there, and you will see blocks of wood here, iron left here and there. The scene will be dirty. கட்டுமான பணிகள் நடக்கிறதான இந்த இடத்திலே தண்ணி சிந்தி இருப்பதையும், ஆயில் எண்ணெய்கள் எல்லாம் கொட்டி கொண்டிருப்பதையும் மற்றும் சத்தங்கள் உண்டாய் கொண்டிருப்பதும், இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களை நீ காட்சிகளாய் காண்பாய். But when the work is over, பணிகள் தீர்ந்து முடிகிற நேரத்தில் the entire scene changes. முழு காட்சியுமே மாற்றி அமைக்கப்படும். In the same way, this is the time when dirty work is going on. இது போலவே இப்பொழுது இருக்கிறமே இந்த காலகட்டம் மிகவும் அசுத்தமான வேலைகள் பணிகள் நடக்கிறதான ஒரு காலகாட்சி போல் இருக்கிறது. When God is cleaning up our hearts, a lot of noise will be heard. தேவன் நம்முடைய இருதயங்களை சுத்தம் பண்ணி சுத்திகரிக்கிற நேரத்தில் எத்தனையோ கூச்சல்கள் சத்தங்கள் வரத்தான் செய்யும். But a day will come. ஆயினும் ஒரு நாள் வரும். Our chief guest Jesus will come and cut the ribbon. நம்முடைய சீஃப் கெஸ்ட் ஆகிய இயேசு வந்து தந்த ரிப்பனை வெட்டுவார். After that heaven will be opened. அப்பொழுது பரலோகம் திறக்கப்படும். Then the whole scene will change. அப்பொழுது முழு காட்சியுமே மாற்றி அமைக்கப்படும். It will be a new kind of service in heaven. இப்பொழுது புதுவிதமான அற்புதமான சேவை பரலோகத்திலே காணப்படும். What kind of service? எப்படிப்பட்ட சேவை? I don't know. எனக்கு தெரியாது. But one thing I know. ஒரு காரியம் அறிவேன். This God who made all this so beautifully and has said, eye has not seen, neither has heart imagined what I'm going to prepare for you if you love me. I can trust that God, that it's going to be really, really, really exciting. கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, தம்மில் அன்பு கூறவர்களுக்கு ஆயத்தம் நினைவுகளை காணவும் இல்லை என்று சொல்லக்கூடியதான அற்புதமான காரியங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறதான தேவன் அன்றைக்கு இந்த காண்கிறதான காட்சி அற்புத செயலாகவே எனக்கு இருக்கும் என்று நான் அறிகிறேன். So it's worth waiting, it's worth sacrificing, it's worth giving up anything in this world. Heaven is so beautiful. பரலோகம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் தெரியுமா? இந்த பூமியில் எதை வேணாலும் கொடுக்கலாம், எதை வேணாலும் இழந்து விடலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு நம்முடைய பரலோகம் அவ்வளவு அழகாகவே இருக்க போகிறது. Hallelujah. Hallelujah. Now I want to move to another section. இப்பொழுது மற்ற பகுதிக்குள் கடந்து வர வாஞ்சிக்கிறேன். I want to speak about the sad side of heaven and the happy side of hell. இந்த பரலோகத்தினுடைய துக்கமான பகுதியும் நரகத்தின் சந்தோஷ பகுதியும் நான் சொல்ல போகிறேன். There is a sad side to heaven and there's a happy side to hell. இந்த பரலோகத்துக்கு துக்கமான ஒரு இடம் இருக்கிறது, நரகத்துக்கு சந்தோஷமான ஒரு இடம் இருக்கிறது. Not inside but on the way to it. அது உள்ளே அல்ல, போகும் வழியிலே. What is the sad side of heaven? இந்த பரலோகத்துக்கு போகும் வழியில் இருக்கக்கூடிய நான் துக்கமான இடம் என்ன? When we go to heaven, there's a price to pay. நாம் பரலோகத்துக்கு செல்லும்போது செலுத்த வேண்டிய ஒரு கிரயத்தொகை இருக்கிறது. There's a song in English which says you can't get to heaven in a rocking chair. நீ ஊஞ்சலிலே உட்கார்ந்து கொண்டு பரலோகத்துக்குள் உல்லாசமாய் போய்விட முடியாது என்று ஒரு பாடல் உண்டு. There are things that we have to give up. நாம் விட வேண்டிய இடம் இருக்கிறது. There are pains and losses that we have to face. நாம் சந்திக்க வேண்டியதான வேதனைகளும் இழப்புகளும் இருக்கிறது. There are sacrifices we have to make. நாம் செய்ய வேண்டிய தியாக பகுதிகளும் இருக்கிறது. There are struggles that we have to encounter, battles that we have to win. நாம் சந்திக்க வேண்டியதான போராட்டங்களும் சந்திக்க வேண்டியதான யுத்தங்களும் நமக்கு இருக்கிறது. If you turn to Luke chapter 13 and verse 24, லூக்கா 13 அதிகாரம் 24 வசனத்துக்கு திரும்புகையில், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Strive to enter in at the straight gate, for many, I say unto you, will seek to enter in and shall not be able. this is the sad side of heaven.
பரலோகத்துக்கு போகும் முன்பாக இருக்கக்கூடியதான துக்கமான பகுதி இதுதான். On the way to heaven there is a lot of striving to do. பரலோகத்துக்கு செல்லும் வழியெல்லாம் நிறைய கஷ்டப்பட வேண்டிய பகுதி இருக்கிறது. That word strive there in that verse, the Greek word is agonizomai. போராடக்கூடிய கஷ்டமான பகுதி என்று சொல்வது agonizomai என்கிறதான ஒரு கிரேக்க பதம் உண்டு. That word prayasapad in Tamil. தமிழில் பிரயாசப்படுதல். That word is agonizomai in Greek. கிரேக்க பாஷையில் இவ்விதமாக பிரயாசப்படுதல் என்ற அர்த்தம். It's from that word that you get the English word agony. இதிலிருந்து தான் ஆங்கில பதமாகிய வேதனை என்கிற பகுதி வருகிறது. In other words, to enter into heaven you have to be in agony. மறு வார்த்தையில் சொன்னால் பரலோகம் சொர்க்கம் இதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் உனக்கு வேதனை பிரயாசம் உண்டு. That word means you have to strive, you have to strain every nerve in your body as though you are fighting in a contest to get a prize. அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு போட்டியில் பங்கு கொண்டு பந்தய பொருளை அடையத்தக்க விதத்தில் நரம்புகள் புடைக்க பிரயாசப்படுகிற கூடியதான ஒரு வேதனையை காட்டுகிறது. Because there are many who are running but one receiveth the prize, so run that ye may obtain. ஓடுகிறவர்கள் எத்தனையோ பேர் ஓடுவார்கள், ஆனால் பெற்றுக்கொள்கிறவன் ஒருவனே, ஆனால் நீயோ பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடு. So although we go through pain and hardship and suffering, நாம் கஷ்டங்கள் போராட்டங்கள் கடினமான பகுதியில் வழியாக நாம் கடந்து சென்றால், this verse says don't stop running, don't give up, don't change your direction, keep running towards heaven, it's worth it. ஓடுவதை நிறுத்தாதே, நின்று விடாதே, நீ பரலோகத்திலே அந்த இடத்தை பந்தய பொருளை அடையும் வரைக்கும் நீ ஓடிக்கொண்டே இரு என்று சொல்கிறார். Don't let the adversary stop you. இதோ உன்னுடைய சத்துருவான உன்னை நிறுத்திவிட இடம் கொடுக்காதே. Don't allow the pressures of life to stop you. வாழ்க்கையின் அழுத்தங்கள் உன்னை தடுத்து நிறுத்த இடம் கொடுக்காதே. Don't allow Satan to whisper in your mind and make you give up in your Christian journey. உன்னுடைய கிறிஸ்தவ பிரயாணத்தில் உன் பிரயாணத்தை நிறுத்திவிட நின்று விடும்படியாக பிசாசானவன் உன் காதுகளிலே வந்து கிசுகிசுப்பு செய்திகளை சொல்வதற்கு இடம் கொடுக்காதே. Even if you are in agony, keep running. நீ எவ்வளவு வேதனை இருந்தாலும் ஓடிக்கொண்டே இரு. That's the sad side of heaven. இதுவே பரலோகத்தின் துக்கமான ஒரு பகுதி. On the way to heaven we have to face, every human being must face many kinds of suffering. பரலோகத்துக்கு சென்றடைய வழியாக செல்லும் வழியில் ஒவ்வொரு மனுஷனும் எல்லாவிதமான பாடுகள் வழியாக வேதனை வழியாக கடந்துதான் செல்ல வேண்டும். There are times when our heart will whisper to us saying it's all enough. நம்முடைய இருதயம் இப்படியே நம்மை பார்த்தே பேசும், போதும் நிறுத்து. Some of us will say, since I became a Christian, these troubles have only increased, not decreased. கிறிஸ்தவனா மாறினதிலிருந்து இந்த பிரச்சனை எல்லாம் கூடிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நம்மிலும் சிலர் உண்டு. In the Bible, did Jesus say anywhere, you become a Christian, I'll take away all your pain and sorrow? வேதத்தில் எங்காவது நீ கிறிஸ்தவனாக மாறிவிட்டால் உன் வேதனையும் துக்கத்தையும் நான் அதுக்கப்புறம் எடுத்தே போடுவேன் என்று எங்காவது இயேசு சொல்லியிருக்காரா? There's no verse in the Bible like that. வேதத்தில் எந்த அப்படிப்பட்ட வசனமும் இல்லை. Jesus said, I did not come to send peace but the sword. ஆனால் இயேசுவோ நான் உனக்கு சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். What does that mean? அந்த அர்த்தம் என்ன? When you come to believe in me, your house is going to be divided. நீ என்னை விசுவாசிக்க வர ஆரம்பித்தால் உன் வீட்டில் பிரிவினை வரும். Jesus said, in this world ye shall have tribulation. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொல்லி இருக்கிறார். But be of good cheer, I who overcame the world will be with you. திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். There are two kinds of deliverances. இரண்டு விதமான விடுதலைகள். Sometimes God delivers us from trouble. சில வேளைகளில் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் இருந்து தேவன் வெளியே விடுதலையாக்குவார். Sometimes God will deliver us in trouble. சில வேளைகளில் கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்குள் உன்னை தேவன் பாதுகாத்து காப்பார். Sometimes God will keep us out of trouble, but sometimes God will allow us to get into the trouble but keep us in the trouble. சில வேளைகளில் பிரச்சனைகள் குழப்பங்களில் இருந்து தேவன் வெளியே கொண்டு வந்து உன்னை பாதுகாப்பார். சில வேளைகளில் பிரச்சனைகள் குழப்பங்களுக்குள்ளே உன்னை கொண்டு போய் அதற்குள்ளே உன்னை காத்து நடத்துவார். That's why he says, when you pass through the waters, they shall not overflow thee. ஆகவே தண்ணீர்களை நீ கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். When you pass through the fire, it shall not kindle upon thee. அக்கினியின் ஊடே நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். So he doesn't say the fire won't come and the water won't come. The fire will come and the water will come, but I will keep you there. தண்ணீர் வராது அக்கினி வராது என்று அவர் சொல்லவே இல்லை. தண்ணீர் வரத்தான் செய்யும், அக்கினி வரத்தான் செய்யும், நானோ உன்னை காக்கிறவராகவே இருப்பேன். It is in those fires and it is in those waters that our heart is cultured to conform itself to the character of Christ. அந்த தண்ணீரின் பாதையிலே அக்கினியின் பாதையிலே அந்த சூழ்நிலைகளில் தான் கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் சுவாபங்களுக்குள் நம்முடைய இருதயங்கள் பக்குவப்பட்டு உருவேற்படுவதற்கு செயலாற்றப்படக்கூடிய இடம் அதுவே. So what should we say? நாம் என்ன சொல்வோம்? When the sufferings are too hard to bear, நாம் தாங்கொன்னா உபத்திரங்கள் வேதனைகள்
பாதைகள் நம்மை வந்து அடுத்து வருகையில், Lord, if it be possible, let this cup pass from me. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். Nevertheless, not my will, but thy will be done. ஆயிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். If it is your will that I go and drink this cup, amen. நான் இந்த பாத்திரத்தை பானம் பண்ணி இந்த பாதையின் வழியாக செல்வது உமக்கு சித்தமானால் ஆமென் உண்டாவதாக. So we have sufferings to pass through. நாம் கடந்து செல்ல வேண்டிய பாடுகள் கஷ்டங்கள் நமக்கு உண்டு. There are many people who might be going through difficult times in your life right now. உங்கள் ஜீவியத்தில் இப்பொழுதே பலவிதமான பாடுகள் வழி கடந்து செல்கிறவர்கள் ஏராளம் இருக்கலாம். Now in this situation, be very careful. Don't be thinking of deliverance all the time. இந்த சூழ்நிலை கட்டத்திலே இதிலிருந்து எப்படியாவது தப்பித்து வெளியே போய்விடலாம் போதும் என்று யோசிக்க வேண்டாம். You know, there are two kinds of students. இரண்டு விதமான மாணவர்கள் இருக்கிறார்கள். One is the second standard student, the other is the 12th standard student. ஒன்று இரண்டாம் வகுப்பு மாணவர்கள், மற்றது மூன்றாம் வகுப்பு மாணவர்கள். The second standard student is not bothered about the exams. He is only waiting for the summer holidays. இந்த இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வை பற்றி ஒரு பிரச்சனை பாரமே இல்லை. அவர்களுக்கெல்லாம் கோடைகால விடுமுறை வரும், லீவு வரும் என்றே ஆவல். The parents have to keep saying, stop playing, come back, it's time to study, tomorrow is the exam, study, they have to force. இப்பொழுது பெற்றோர்கள் தான் இருந்து வா படிக்க உட்காரு, நாளைக்கு எக்ஸாம் படிக்கணும் உட்காருன்னு சொல்வாங்க. They'll write the exam somehow and finally the holidays come, they're very happy. அவங்க வந்து உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்கள பொறுத்தளவுல கோடைகால விடுமுறை வேணும், ஜாலியா இருக்கணும். But the 12th standard student is not like that. The 12th. ஆனா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படி இல்ல. He has now become a responsible person. இவன் இப்பொழுது பொறுப்புள்ள மாணவன் என்கிற ஸ்திதியை அடைந்து விட்டான். Even after he finishes the exam, தன்னுடைய தேர்வை தான் முடித்த பிற்பாடும் he doesn't come dancing home saying happy holidays. அவன் நடனம் பண்ணிக்கொண்டு துள்ளி குதித்துக்கொண்டு சந்தோஷமான கோடை விடுமுறை என்று சொல்லி வரமாட்டான். He is now waiting for the results. இவனோ அதனுடைய தேர்வுடைய ரிசல்ட்டுக்காக காத்துக் கொண்டிருப்பான். In the same way, in spiritual life, there are two classes of people. அதுபோலவே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இரண்டு விதமான வகுப்பு மாணவர்கள். Any problem comes, they only want deliverance. எந்த பிரச்சனை வரட்டும் ஒரு கூட்டத்தாருக்கு விடுதலை கிடைச்சா போதும். They are the summer holidays. They want to enjoy summer holidays. அவர்களுக்கு கோடைகால விடுமுறையை அனுபவிக்க துடிக்கும் மாணவர்கள். But the mature group, ஆனால் தேறினவர்கள், when they encounter a trial, ஒரு சோதனை அவர்கள் சந்திக்கும் போது, it's not deliverance they are concerned about, it's the results that they are concerned about. அவங்கள பொறுத்தல விடுதலை விஷயமே இல்ல, அவர்களுக்கு என்றோ அதனுடைய விளைவுகளே முக்கியம். Some of us get a headache or a fever or something, we fall sick. நம்ம சிலருக்கு தலைவலி வரும், காய்ச்சல் வரும், வியாதிப்படுவார்கள். And when we are healed, we'll testify, praise the Lord, I had a headache or I had fever and Jesus healed me, praise the Lord. சுகமான உடனே எனக்கு தலைவலி வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சு, இயேசு என்ன சுகமாக்கினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But why did the sickness come in the first place? முதலாவது இந்த இடத்தில் ஏன் வியாதி வந்துச்சு? Did your faith increase? இந்த விசுவாசம் பெருகிச்சா? Did your prayer life increase? ஜெபஜீவி அந்த சூழ்நிலையில் பெருகிச்சா? Have you learned to fight your spiritual warfare better? உனக்கு அந்நிலையில் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய யுத்தத்தை சிறந்த விதத்தில் செய்தாயா? See, if we are not going to examine these things, then we are not concerned about the results, only for the holidays. இவைகளை குறித்து பரிசோதிக்க கூடியதான மனநிலை பக்குவம் இல்லை என்றால் நீயும் கோடைகால விடுமுறைகளை காத்துக் கொண்டிருக்கிற மாணவன் கூட்டமாக இருப்பாய். This is why God is permitting warfare in our lives. இதற்காகத்தான் தேவன் நம்முடைய ஜீவியத்தில் போரை, யுத்தங்களை அனுமதிக்கிறார். This is why God is allowing these exams in our lives. இது நிமித்தமாகவே தேவன் நம்முடைய ஜீவியத்தில் தேர்வுகளை அனுப்புகிறார். So let us say amen when God allows us to go through difficult paths. கஷ்டமான பாதை வழியாக தேவன் நம்மை கடந்து செல்ல அழைத்து செல்லும்போது ஆமென் என்று சொல்வோமாக. None of these trials that God permits, even if it's witchcraft that is coming to take away our life, is coming to kill us. It's coming only to mold us. தேவன் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று அனுமதிக்கிற எந்த சோதனைகளாக இருக்கட்டும், உன் உயிரையே வாங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு மாந்திரிக சக்திகளே வந்து எழும்பி உன்னை போராட வரட்டும். இவைகள் எல்லாரும் நமக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது. It's not coming to kill us, it's coming to mold us. நம்மை கொல்லும்படியாக அல்ல, நம்மை உருவேற்படுத்தும்படியாகவே வருகிறது. So when God wants us to go through a certain path of suffering, let's accept it and drink that cup. தேவன் சில விதமான பாதை வழியாக சோதனை வழியாக கொண்டு செல்லும்போது நீ அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணி விடு. How many will have the boldness to say amen to the cup that God wants us to drink? தேவன் உனக்கு குடிக்க கொடுக்கும்படி இப்படிப்பட்ட பாத்திரத்தில் நான் குடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் படைத்தவர்கள் யார்? Lord, give me the grace and I will drink that cup. ஆண்டவரே உம்முடைய கிருபையை எனக்கு தாரும், அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவேன். How many have the boldness? Lift up your hands. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கிறது? கரங்களை உயர்த்துங்கள். Hallelujah. Hallelujah. May the grace of the Lord be with you all.
தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. You know, afterwards when we get into heaven, நாம் பரலோகத்துக்குள் சென்ற பிற்பாடு in a moment all our lifetime of suffering, that pain will vanish. ஒரு க்ஷண பொழுதிலே எல்லா உபத்திரவங்கள் வேதனைகள் நீங்கிவிடும். Heaven is so beautiful that even the memories of our pain and all our loss and all our suffering will vanish. நம்முடைய பாடுகள் வேதனைகளுடைய அத்தனை நினைவுகள் கூட நம்மை விட்டு அற்று போகக்கூடிய அளவுக்கு பரலோகம் அவ்வளவு அழகான ஒரு இடம். If you turn to 2 Corinthians chapter 4 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்குள் வந்தால் and read verse 17 in English, ஆங்கிலத்தில் 17ஆம் வசனம். For a light affliction which but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. Now listen carefully. கவனமாய் கவனிங்கள். Now you see two things in this verse. இந்த வசனத்தில் இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். One is affliction, ஒன்று உபத்திரவம், that's on earth. பூமியில் இருப்பது. The other is glory, மற்றது மகிமை, that's in heaven. அது பரலோகத்தில். Now see in this verse how this affliction is described. இங்கு உபத்திரவம் எவ்வளவாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். You know, some of us, how we describe our affliction. நம்ம படுற கஷ்டம் உபத்திரவத்தை எப்படி தெரியுமா நம்ம சொல்லுவோம்? Nobody should suffer like me. என்ன மாதிரி யாருக்கும் இந்த கஷ்டம் வந்துடக்கூடாதுங்க. But what does this Bible say about our suffering? இந்த வேத புத்தகம் இந்த உபத்திரங்களை குறித்து என்ன சொல்கிறது? All our lifetime suffering is called light affliction, momentary affliction. நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நாம் படக்கூடிய அத்தனை வேதனை தொகுப்புகளை எடுத்துக்கொண்டால் அதிசீக்கிரத்தில் லேசாக நீங்கிற உபத்திரவம். What we think is big, actually the Bible calls small. நாம் எதை பெருசா யோசிக்கிறோமோ அதை வேதம் சின்னதா சொல்லுது. And then on the right side, see how the glory is described. அடுத்த பக்கம் சரியான பக்கத்தில் எவ்வளவு மகிமை வைக்கப்பட்டிருக்கு. For this light momentary affliction, இந்த லேசான சீக்கிரத்தில் நீங்கிற இந்த உபத்திரவப்பட்டதுக்காய் what you are going to receive is not just glory, நீ பெற்றுக்கொள்ள போகிறது மகிமை மாத்திரமல்ல, not just weight of glory, ஏதோ கன மகிமை அல்ல, not just eternal weight of glory, நித்திய கன மகிமை அல்ல, not just exceeding an eternal weight of glory, அதிகமான நித்திய கன மகிமை அல்ல, not just more exceeding an eternal weight of glory, அதிகமான நித்திய கன மகிமை அல்ல, it is far more exceeding an eternal weight of glory. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. Why so many adjectives? Is this exaggeration or is it reality? ஏன் இத்தனை அடைமொழி சொற்கள்? காரியங்களை மிகைப்படுத்தி வர்ணிக்கக்கூடியதான ஒரு செயல் போல் தோன்றுகிறது. When we go to heaven, we are going to see the reality of this verse. பரலோகத்துக்குள் செல்லும்போது இந்த வார்த்தை வசனத்தில் இருக்கிறதான மெய்ப்பொருளின் அறிவோம். So if you are going through any kind of suffering at this moment, இந்த க்ஷணத்தில் எப்பேற்பட்ட பாடுகள் வழியாக நீ கடந்து சென்றால் do not be discouraged. நீ அதைரியப்படாதே. Keep pressing on boldly, brother, sister. சகோதரனே, சகோதரியே, தைரியமாக முன்னேறு. This light affliction is not working against you, it's working for you, this verse says. இந்த லேசான உபத்திரவம் உனக்கு விரோதமாக செயலாற்றவில்லை. வேதம் சொல்கிறது உனக்கு சாதகமாகவே It's going to give you unimaginable glory beyond description. நீ வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய மகிமையை உனக்கு கொடுக்க போகிறேன். On the other side, மறுபக்கத்தில் we will now come to the happy side of hell. இந்த நரகத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய சந்தோஷமான பகுதியை சொல்ல போறேன். It's not a happiness inside hell, there's no happiness there. It's on the way to hell you're happy. நரகத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷம் இல்ல, நரகத்துக்குள்ள சந்தோஷமே இல்ல, நரகத்துக்கு போற வழியில ஒரு சந்தோஷம். What's the happiness on the way to hell? இந்த நரகத்துக்கு போற வழியில இருக்கக்கூடிய சந்தோஷம் என்ன தெரியுமா? I have with me the menu card of a pizza shop. ஒரு பீஸா கடையில, பீஸா ஷாப்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கிறதான விற்கக்கூடிய பொருட்களை பற்றியதான விலைப்பட்டியலை வைத்திருக்கிறேன். It's in the country of New Zealand. நியூசிலாந்து நாட்டில் இருக்கக்கூடியதான ஒரு பிஸா ஷாப்புடைய அங்க இருக்கிற பொருட்களையும் விலையும் பற்றியதான பட்டியல். The name of the shop is Hell. இந்த கடையின் பேரே நரகம். They are making all kinds of pizzas. இங்கு எல்லா விதமான பீஸாவும் செய்கிறார்கள். Some of these people are obviously Satan worshippers. இந்த கடைக்காரர்களில் அதிகமானவே சாத்தான் சபையை சேர்ந்தவர்கள். Now at the back of this menu card, இந்த மெனு கார்டுடைய பின்பகுதியில் there is something written here. இங்கு ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. In block letters what is written here is, if you haven't sold your soul yet, you should. அங்க என்ன தெரியுமா எழுதியிருக்கிறது? இதுவரைக்கும் உன் ஆத்துமாவை விற்காத ஒரு ஆளாக இருந்தாய் என்றால் அதை இப்பொழுது செய்துவிடு.
And then in small letters it said, your soul is something that sits there and doesn't do anything. உன்னுடைய ஆத்மா அது என்ன தெரியுமா? அது அப்படியே உட்கார்ந்திருக்கும், ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது. You can't see it. நீ பார்க்க முடியாது. You can't feel it. அதை உணர முடியாது. It can't keep you warm in the night. அது இரவு வேளைகளில் உன்னை உஷ்ணமாய் சூடாக வைக்க முடியாது. When you're out of milk at home, it won't run to the dairy and grab you some milk. உன்னுடைய வீட்டிலே பால் இல்லாத வேளையில் அது ஓடி சென்று பால் பண்ணையிலே தேவையான அளவுக்கு பால் கொண்டு வர முடியாது. So souls are useless. இந்த ஆத்மா, உனக்கு இருக்க ஆத்மா ஒரு பிரயோஜனம் கிடையாது. So allow us to take it from you. உனக்குள்ள இருக்கிற ஆத்மா உன்னிலிருந்து பறித்து எடுப்பதற்கு எங்களுக்கு இடம் கொடு. You can still have your hot pizzas, delicious pizzas. இன்னும் உனக்கு தேவையான ருசி வாய்ந்ததான பீஸாக்களை சாப்பிடலாம். So they say if you want to sell your soul, they've given a particular website and a form to fill up, and then you can kiss your soul goodbye. உன்னுடைய ஆத்மாவை கிரயத்துக்கு விற்க கொள்ள நீ விரும்புவாய் என்றால் ஒரு வெப்சைட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முகவரிகளை நீ கான்டாக்ட் பண்ணுவாய் என்றால் உன் ஆத்மாவுக்கு முத்தம் செய்து நீ பிரிவு விடை கொடுத்து விடலாம். Now see what they are saying. சொல்றது என்ன தெரியுமா? Even if you sell your soul, ஆத்மாவை நீ வித்து போட்டாலும் you can still have those tasty pizzas. ஆனா இன்னும் ருசி வாய்ந்ததான அந்த பீஸா நீ சாப்பிடலாம். Now here is a question that we can ask them. இப்பொழுது அவங்கள பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. Sir, you just said the soul is useless. ஐயா, இந்த ஆத்மா யாதொரு உதவியற்றது என்று சொல்லிவிட்டீர். It's of no use to me. எனக்கு எந்த உபயோகம் இல்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீர். Then why do you want it? அப்ப உமக்கு எதுக்கு தேவை? Why are you paying money to buy that soul from me? எனக்குளுக்கு இந்த ஆத்மாவை வாங்கிக் கொள்வதற்கு ஏன் கிரயத்தொகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீர்? So there's a hidden lie there in that statement. It's not useless like they think. அந்த வாக்கிய கூற்றிலே மறைத்து புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற பொய் உள்ளே தங்கி இருக்கிறது. What did Jesus say? இயேசு என்ன சொல்கிறார்? Your soul is more valuable. The soul of one man is more valuable than the whole world. ஒரு மனுஷனுடைய ஆத்மா முழு உலகத்துடைய விலையை காட்டிலும் விலையேற பெற்றதென்று இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். Look at what the devil is saying. ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான்? He is saying that valuable soul is useless. அந்த விலை மதிப்பு கொண்டதான ஒரு ஆத்மாவை பார்த்து இவன் பேசுகிறான், நீ யாதொரு உதவியற்றவன். It won't be a blanket, it seems. It won't get milk for you, it seems. அது சொல்கிறது உன்னுடைய வீட்டிலே உனக்கு பால் இல்லை என்றால் பால் பண்ணைக்கு சென்று பால் வாங்கி வர முடியாது என்று சொல்கிறது. You know, but you can still have your pizzas if you sell your soul. ஆனாலும் இங்கே யாராவது உன்னுடைய ஆத்மாவை விற்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறீர்களா? பீஸா இங்கு என்று சொல்கிறார்கள். What is the subtlety of the devil? பிசாசின் தந்திரம் என்ன? He is making human beings focus only on earthly things and making them forget heaven. அவன் செய்கிறது மனுஷர்களை பூமிக்குரிய இந்த காரியங்களை மாத்திரமே கண்ணோக்கி பார்க்கும்படி கவனங்களை ஈர்த்து பரலோகத்தையே மறக்க செய்து விடுகிறான். So he's got thousands of varieties of distractions for human beings. ஆகவே மனுக்குலத்துக்கென்று ஆயிரக்கணக்கான விமர்சிக்கப்படக்கூடியதான வகை வகையான காரியங்களை வைத்து விட்டான். You have amusement parks in various places in the city. இன்றைக்கு நம்முடைய நகர பகுதிகளில் இருக்கிறதான கேளிக்கை பூங்காக்களை ஏராளம் பார்க்கிறோம். So many places, I don't want to name them, you know them. உங்களுக்கு நான் ஏராளம் அதை பற்றி சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு இந்த அம்யூஸ்மென்ட் பார்க் இந்த கேளிக்கை பூங்காக்கள் தெரியும். You know what the word amuse means? Amuse என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? The word muse means to think deeply. Muse என்கிற இந்த ஆங்கில வார்த்தைக்கு ஆழமா யோசித்து பார். When the Bible says, when I was musing or meditating or thinking deeply, the fire burned within me. வேதம் சொல்கிறது நான் தியானிக்கையில் அக்கினி அனல் எனக்குள் மூண்டது. So muse means to think deeply. The word amuse is the opposite, means not to think deeply. Muse என்றால் ஆழமா சிந்திக்கிறது, தியானிக்கிறது. Amuse என்றால் நீ ஆழமா சிந்திக்காத, தியானிக்காத. If you look into the dictionary, இந்த அகராதியில் பார்ப்போம் என்றால் one meaning for the word amuse is amuse என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் to engage one's attention so as to distract. ஒரு மனுஷனுடைய கவன பகுதிகளை இனி ஒரு காரியத்திலே அவன் கவனம் குவிந்திராதபடிக்கு திசை திருப்ப இருப்பது. So what then is an amusement park? அப்படி என்றால் அம்யூஸ்மென்ட் பார்க் கேளிக்கை பூங்காக்கள் என்றால் என்ன? It is a place meant to engage people's attention so as to distract. இது மனுஷர்களுடைய மனதை திசை திரும்பத்தக்க விதத்தில் மற்ற காரியங்களில் தொடர்ந்து அலுவலாய் பற்றி கொண்டிருக்க திசை திருப்புவது. Distract from what? எதிலிருந்து? From God. தேவன், இறைவனிடத்தில். Every human being is born and made for God. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்காகவே
அவன் சிருஷ்டிக்கப்பட்டவனாய் படைக்கப்பட்டவனாய் இருக்கிறான். But very, very pathetic. Almost every human being in this world is distracted by so many mundane, worldly, earthly things that are of no lasting value at all. எந்த விதத்திலும் யாரது ஒரு பிரயோஜனம் இல்லாத காரியங்களிலே மனுஷனுடைய அத்தனை மனதுகளும் திசை திருப்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உள்ள மனுஷனுடைய மனதாண்டு பிரிந்திருக்கிறது. People are going after this and that which is of no value. ஜனமோ இன்று எந்த விதத்திலும் பயனற்ற காரியங்களுக்கு பின்பாகவே விரைந்து விடுகிறார்கள். Let's go watch that movie. நான் போய் அந்த சினிமா பார்க்கலாம். Look at that dress, it's so beautiful. ஏய் அந்த Dress பாரு என்ன அழகு. Oh, that job will give me more money. அந்த வேலையை எடுத்துட்டா நல்ல பணம் சம்பாதிக்கலாம். I must buy that piece of land. அந்த நிலத்தை நான் வாங்கி தான் ஆகணும். Some things are the necessities of life. இவைகள் சிலர் நினைக்கிறார்கள் இதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப தேவைங்க எங்களுக்கு. You need money, you need houses, you need so many things, you need clothes to wear, you need a job. உனக்கு பணம் தேவை, பொருள் தேவை, உனக்கு வேலை தேவை, போட்டுக்கிறதுக்கு Dress தேவை, பூமிக்கு எத்தனையோ காரியங்கள் தேவைதான். This is not everything. ஆனால் இதுதான் எல்லாம் இல்ல. There was once a cricket player. ஒரு கிரிக்கெட் பிளேயர் இப்படி சொன்னார். From his childhood his ambition was to become a national player. அவனுடைய பருவத்திலிருந்து அவன் நேஷனல் லெவல்ல தேசியளாவிய அளவுக்கு ஒரு விளையாட்டு வீரனாய் மாறணும் என்று நினைத்தார். From his childhood he started practicing. அவனுடைய சிறு பிராயத்திலிருந்தே அதுக்கென்று அவனை அபியாசப்படுத்த ஆரம்பித்தார். Finally he came to the top and he played for his country. கடைசியாக சிகரத்தின் உச்சியை பிடித்து தன்னுடைய நாட்டுக்கென்று இவன் விளையாட்டு வீரனாக விளையாடி விட்டான். He got married. அவனுக்கு விவாகம் ஆயிற்று. And he got his first child. அவனுக்கு முதல் குழந்தை பிறந்தது. When the first child was born, he was away abroad playing cricket. அவன் முதல் குழந்தை பிறந்தபோது அவன் அயல் நாட்டிலே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தான். When the second child was born, again he was abroad playing cricket. இரண்டாவது குழந்தை பிறந்தபோது அப்பொழுதும் கூட அயல் நாட்டிலிருந்து விளையாடி கொண்டிருந்தான். So when he realized that he was not at home when two of his children were born, தன்னுடைய இரண்டு பிள்ளைகளும் பிறந்தபோது வீட்ல கூட தான் இருக்க முடியலன்னு சொல்லி உணர ஆரம்பிச்சபோது he made a statement. ஒரு இவ்விதமாக ஒரு கூற்று சொன்னான். Now I realize cricket is not everything. இப்ப நான் விளங்கிட்டேன், புரிஞ்சிட்டேன். கிரிக்கெட்ங்கிறது எல்லாமே கிரிக்கெட் நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியாது. But that raises another question. அது இன்னொரு கேள்வியை எழுப்புகிறது. From his childhood his ambition was cricket. அவனுடைய சிறு பிராயத்திலிருந்து வாழ்க்கையின் அவா கிரிக்கெட் விளையாட வேண்டும். But now he says, now I realize cricket is not everything. இப்ப விளங்கிட்டேன் எல்லாமே கிரிக்கெட்னு சொல்ல முடியுமா? What then is everything? அப்படி என்றால் எல்லாமே இந்த வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய எது? What is there in this world that we can call everything? இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை எடுத்து இதுதான் உலகத்தில் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடும் என்றால் அது எது? There is nothing in this world that you can call everything. இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி இதுதான் எல்லாமே என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. So the devil will make us focus on these trivial things of life and make us think this is everything. ஆனா பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாயான காரியங்கள் எடுத்து காட்டி இதுதான் உலகத்துல எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுவான். If your heart is going after something that will last only as your life lasts, you are being deceived by the devil. உன் மூச்சு நிற்க வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு பின்பாக உன் இதயம் எழும்பி அதன் பின்பாக ஓடும் என்றால் நீயோ வஞ்சிக்கப்படக்கூடிய இடத்தில் இருப்பாய். You are selling your soul to the adversary. உன்னுடைய ஆத்மாவை எடுத்து உன்னுடைய சத்துருவுக்கு விக்கிறது போல. Don't allow the devil to do that. சாசாதை செய்வதற்கு நீ இடம் கொடுக்காதே. The Bible says, set your affection on things above, not on things on the earth. வேதம் சொல்கிறது மேலானவைகளையே நாடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல. This is how every human being should live, with all his focus on God, because God is everything. மனுக்குலம் அனைத்தும் இவையே நோக்கமாக கொண்டு நாட்டமாய் கொண்டு வாழ வேண்டியதாக இருக்கிறது. தேவனே வாழ்க்கையின் எல்லா நாட்டமாக இருக்கிறார். If a man loses everything in his life but he has God, he has lost nothing. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து தேவனை ஆதாயப்படுத்துவான் என்றால் அவன் இழந்தது ஒன்றுமே இல்லை. But if a man does not have God and has everything in this world, he has nothing. ஒருவன் இந்த உலகத்திலே தன் தேவனை விட்டுவிட்டு தன் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் ஆதாயப்படுத்தியிருப்பான் என்றால் அவன் அடைந்தது பெற்றது ஒன்றுமே இல்லை. The road to hell is full of fun and happiness. நரகத்துக்கு செல்லும் சாலை எல்லாம்
கேளிக்கைகளும் இன்பமும் குடிகொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். People are laughing and smiling and traveling towards hell, not realizing where they are going. நரகத்துக்கு விரைந்தோடி செல்லக்கூடிய ஜனக்கூட்டமோ எங்கே செல்கிறோம் என்பதை அறிந்து விடாதபடிக்கு, அறிந்து கொள்ள முடியாதவர்களாக அவர்கள் சந்தோஷத்திலும் சிரிப்பிலும் கடந்து போகிறார்கள். That's why we are preaching this gospel these days. இது நிமித்தமாகவே இந்நாட்களில் சுவிசேஷத்தை நாங்கள் We அறிவிக்கிறோம். want to tell you that heaven and hell are not stories, they are very, very real. பரலோகம் நரகம் என்பது கட்டுக்கதைகள் அல்ல, மிகவும் மிகவும் உண்மையானவர்கள் என்று அடுத்து சொல்ல வாஞ்சிக்கிறோம். We are conducting these meetings so that we can stop you on your tracks and turn you in your direction. உன்னுடைய ஓட்டப்பாதையிலே உன்னை தடுத்து நிறுத்தி திசை திருப்பி ஓடும்படியாகவே இந்த செய்திகளை உன்பக்கமாக திருப்புகிறோம். There is a God who loves you. உன்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். And he has a plan about you. உன்னை குறித்து அவர் திட்டம் வைத்திருக்கிறார். If you give him a chance to speak to you, he will show you his plan about you. ஐயா, என்னோடு பேசும் பேசும் என்று உன் தேவனுக்கு ஒரு இடம் தருணம் கொடுப்பாய் என்றார். அவர் உன்னோடு கூட பேசுவார். If you come to Jesus, இயேசு வண்டையில் வந்தார். maybe the path to heaven will have sufferings in them. ஒருவேளை பரலோகத்துக்கு செல்லக்கூடிய உன் பாதை உனக்கு பிரச்சனைகளும் வேதனைகளுமாக But இருக்கக்கூடும். it is going to earn you so much glory, you will never be disappointed. நீ ஒரு காலமும் எந்த விதத்திலும் உனக்குள் தொய்வு உண்டாகக்கூடிய அளவுக்கு எந்த விதமான அதைரியங்கள் ஊட்டக்கூடிய பாதையாகவே இருக்கா. It's much, much more than you can ever imagine. நீ கற்பனை செய்து யோசித்து கூட பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு நல்ல ஒரு இடமாக இருக்கும். This is what God has planned for us. தேவன் நமக்காக திட்டம் வகுத்த இடம் இதுவே. Now we move to the next part. இப்பொழுது அடுத்த பகுதிக்கு வருவோம். There are some things that we should do in order to go and reach heaven safely. பரலோகத்தை பத்திரமா போய் அடைவதற்கு சில காரியங்களை நாம் கண்டிப்பா செய்யணும். One thing we read in the Bible. வேதத்தில் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். Read Hebrews chapter 7 verse 25. எபிரேயர் 7 அதிகாரம் 25 வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். Therefore he is able also to save them to the uttermost that come unto God by him, seeing he ever liveth to make intercession for them. What's written here? இங்க என்ன எழுதியிருக்கிறது? Salvation is not something that happened to us some years ago. ரட்சிப்பு என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்குள் நடந்தேறின ஒரு செயல் அல்ல. Salvation is something that began some time ago. ரட்சிப்பு என்பது சில காலகட்டத்தில் முன்பே நமக்குள் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. And this salvation will continue till we die. இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு நாம் சாகும் வரை மரிக்கும் வரை தொடர்ச்சியாக நமக்குள் நடந்து கொண்டே வரும். That's called salvation to the uttermost. ஆகவே முற்றுமுடிய ரட்சிப்பு என்று இது அழைக்கப்படுகிறது. So from the time of our initial salvation till the time of our final salvation, every day all through our journey salvation is taking place. நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பமான அந்த நாள் துவங்கி முற்றும் முடிய இருக்கக்கூடிய ரட்சிப்பின் நாள் நிறைவு பெறும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் காரியங்கள் நமக்குள் செயலாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. Earlier days I told you what is salvation. ஆரம்ப நாட்களில் ரட்சிப்பு என்றால் என்ன என்று நான் சொன்னேன். Salvation is a relationship with God. The beginning of a relationship with God. ரட்சிப்பு என்பது தேவனோடு உறவு கொள்வதின் ஆரம்ப கட்டம். So this relationship should not be cut off. In fact, it should grow and grow and grow till we reach the state of being the bride of Jesus Christ. உறவின் இந்நிலை ஆரம்பிக்கப்பட்டது, அப்படியே துண்டித்து நிறுத்திவிடப்படக்கூடாது. இந்த உறவின் நிலை இன்னும் இன்னும் வளர்ந்து பெருகி கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிற அந்த நிலையை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். Our grip on Jesus should not be because of fear of hell. It should be because of love for him. இயேசுவை நம்ம பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறதான அதனுடைய செயலில் விவரமானது நரகத்துக்கு போய்விடுவோம் என்கிற பயத்தினால் அல்ல, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஆகவே பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். We know sometimes our heart is unsteady. சில நேரங்களில் நம்முடைய இருதயம் ஸ்திரமா இருக்காது. Sometimes our heart loves Jesus. சில நேரம் பார்த்தா நம்முடைய இயேசு நம்முடைய இருதயம் ரொம்ப நேசிக்கும். We are able to close our eyes and pray, and prayer and worship and singing, coming to the meetings, very interesting. கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சு பாட்டுகளை பாடி ரொம்ப ஆர்வத்தோட தேவனை ஆராதிப்போம். But sometimes all that goes away, isn't it? சில நேரங்களில் பாருங்க அதெல்லாம் போய்டும். That yearning for God dies down. தேவனுக்கா ஏங்குகிறது செத்து விடும். We become normal, traditional. நாமோ சாதாரண பாரம்பரிய கிறிஸ்தவராய் விடுவோம். That is dangerous. அது பயங்கரமான. Every day of our life our heart should be yearning for Jesus all the time. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயம் இயேசுக்காக
ஏங்கிட்டே இருக்கணும். There is a song like this in English. ஆங்கிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாட்டு இருக்கு. The words are very simple. வார்த்தைகள் மிகவும் எளிய நடை. I would like to teach you the words and we'll all sing together. வார்த்தையை சொல்லிக் கொடுக்கவும் வாஞ்சிக்கிறேன், சேர்ந்தும் பாட வாஞ்சிக்கிறேன். It's a song that expresses man's need for God. மனிதனுக்கு தேவன் அவசியம் என்பதை பற்றிய வர்ணனை பாடல். How restless we feel one day when our cell phone doesn't work. நம்முடைய செல்போன் ஒரு நாள் வேலை செய்யாம போட்டு எவ்வளவு தொந்தரவு நம்ம மனசுல. But how happy we are if Jesus doesn't speak one day, it doesn't bother us. ஆனால் இயேசு நம்மகிட்ட பேசாம இருந்தா அது அவ்வளவு பிரச்சனையா நமக்கு தொந்தரவா தெரியல. எவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கிறோம். We can manage few weeks also without Jesus speaking to us. பேசாம இருந்தா கொஞ்சம் வாரம் கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். But we can't. We should be like fish out of the water. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கரைக்குள்ள தண்ணில இருந்து மீன் வெளியே கரையில போட்டது போல துடிக்கணும். Every day, Lord, I need you. அப்பா ஒவ்வொரு நாளும் எனக்கு நீங்க தேவை. This song says, I need thee, oh I need thee. எனக்கு நீர் வேணும், எனக்கு நீர் வேணும். Every hour I need thee. ஒவ்வொரு மணிக்கூறும் நீர் எனக்கு வேணும். Oh bless me now, my Savior, I come to thee. ரட்சகரே, என்னை இப்பொழுது ஆசீர்வதியும், உம்மிடத்தில் நான் வரேன். I will repeat the words. அந்த வார்த்தைகளை நான் திருப்பி சொல்றேன். All listen carefully and we are going to sing together. கவனமாக கவனிங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். I need thee, oh I need thee. நான் நீர் எனக்கு தேவை, நீர் எனக்கு தேவை. Every hour I need thee. ஒவ்வொரு மணிக்கூறும் நீர் எனக்கு தேவை. Oh bless me now, my Savior. இப்பொழுதே என்னை ஆசீர்வதியும் ரட்சகா. I come to thee. உம்மிடத்தில் வருகிறேன். I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now, my Savior, I come to thee. I will say it, you repeat after me. நான் சொல்றேன், நீங்க எல்லாம் திரும்பமா வாய் திறந்து சத்தமாய் சொல்லுங்கள். I need thee. I need thee. Say it again. Repeat after me. I need thee. I need thee. Oh I need thee. Oh I need thee. Every hour. Every hour. I need thee. I need thee. Oh bless me now, my Savior. Oh bless me now, my Savior. I come to thee. I come to thee. Now I will sing once or twice, and after that those who know it can join with me. நான் ஒரு முறை இரண்டு முறை பாடுகிறேன், அறிய வருகிறவர்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now, my Savior. I come to thee. I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now, my Savior. I come to thee. I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now, my Savior. I come to thee. Now we're all going to sing together. எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். Let us all close our eyes. நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். From the depth of our heart we are going to sing this song to Jesus. இதயத்தின் அடியாழத்துக்குள் இருந்து இந்த பாடலை நோக்கி பாடுவோம். If you really need Jesus and you can't live without him, if you understand how much you need this, then express it to Jesus. உண்மையாகவே எனக்கு இயேசு தேவை, இயேசு இல்லாமல் என்னால் ஜீவிக்கவே முடியாது, இயேசு எனக்கு அவசியம் தேவை என்று உணர்வாய் என்றால் இதை பாடு. This is not just a song, it's a prayer. இது ஒரு பாடல் அல்ல, இது ஒரு ஜெபம். I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now, my Savior. I come to thee. Sing one more time loudly. ஒரு முறை கூட சத்தமாய். I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now, my Savior. I come to thee. We are going to sing it two more times. இன்னும் இரண்டு முறை கூட நாம் பாட போகிறோம். Those who really need Jesus in your life. உன்னுடைய ஜீவியத்தில் இயேசு எனக்கு தேவை என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? Without food I can stay for a few days.
உணவு ஆகாரம் இல்லாமல் சில நாட்கள் நான் சமாளித்து விடலாம். Without water I can manage for a few hours. தண்ணீர் இல்லாமல் சில மணி நேரங்கள் நான் சமாளித்து விடலாம். Without breath I can live for a few seconds. மூச்சு இல்லாமல் சில வினாடிகள் சமாளித்து விடலாம். But without Jesus I cannot live even 1 second. ஏன் இயேசு இல்லாமல் ஒரு வினாடி கூட என்னால் சமாளிக்க முடியாது. Those who say I want Jesus every hour with me, இதோ ஒவ்வொரு க்ஷண பொழுதும் இயேசு என்னோடு இருக்க வாஞ்சிக்கிறேன் சொல்லக்கூடிய. lift up your hands and surrender and sing this song. உன் கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடு. I need thee, oh I need thee, every hour I need thee, oh bless me now my Savior, I come to thee. From the depth of your heart sing it again. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். I need thee, oh I need thee, every hour I need thee, oh bless me now my Savior, I come to thee. I will give you 1 minute. ஒரு நிமிஷம் கூட உனக்கு தருகிறேன். You talk to Jesus. நீ இயேசுவிடத்தில் பேசு. If you love Jesus, talk to him. நீ இயேசுவை நேசிப்பாய் என்றால் அவர் அண்டையில் வா. If you need Jesus, talk to him. நீ இயேசு உனக்கு தேவைப்பட்டால் அவர் அண்டையில் வா. Open your mouth and tell him how much you need him. நீ உன் வாயை திறந்து எவ்வளவாய் உனக்கு அவர் தேவை என்று சொல்லிவிடு. Tell him that he is more important than your breath. உன்னுடைய மூச்சை காட்டிலும் அவர் உனக்கு தேவை என்று சொல்லு. Talk to Jesus. இயேசு அண்டையில் வா. Tell him you need him. நீ அவரை நோக்கி சொல்லு. Lord, we need you, Lord. We need you, Jesus. We need you, Lord. Every second, every moment, Lord. We need you, Jesus. Have mercy on us, oh Lord. We want your presence with us. We want your company, Lord. Lord, we want to be where you are. Follow you where you go. We need you, Lord Jesus. I need thee, oh I need thee, every hour I need thee, oh bless me now my Savior, I come to thee. As Jesus sees this congregation lifting up its hearts towards him, இதோ இந்த முழு திருச்சபையும் தன் இருதயத்தை தன் நெஞ்சை ஆண்டவர் பக்கமாக திருப்பி இவ்விதமாய் கூப்பிடுகிற அற்புத காட்சியை கர்த்தர் காணும்போது, he cannot stay there in heaven. அவர் பரலோகத்தில் அப்படி இனியும் நின்று கொண்டே இருக்க மாட்டார். Jesus has come down in our midst. இயேசு நம் மத்தியில் இதோ வந்து விட்டார். He gave himself for us. அவர் நமக்காகவே தம்மையே தந்திருக்கிறார். He has given himself fully for us. அவர் தம்மையே முழுமையாய் நமக்காய் தந்திருக்கிறார். Not only do we belong to him, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று மாத்திரமல்ல, the good news is he belongs to us as well. நல்ல செய்தி, அவர் நமக்கே சொந்தமானவர். We belong to Jesus, that's one thing, but you know Jesus belongs to us. நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். இது ஒரு விஷயம் உனக்கொன்று தெரியுமா? நம் இயேசு நமக்கே சொந்தம். Hallelujah! ஹல்லேலூயா! So we should continue this love relationship with Jesus. இயேசுவோடு இந்த அன்பின் உறவு அனுபவங்களில் தொடர்ச்சியாய் நாம் நிலைத்திருக்க Now வேண்டும். I want to place before you 2 aspects of this love and conclude. இந்த அன்பின் இரண்டு பகுதிகளை சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். How should we love Jesus? எப்படி நாம் இயேசுவை நேசிக்க வேண்டும்? There are 2 aspects. இரண்டு அம்சங்கள். There are many more, but I place 2 aspects. எத்தனையோ உண்டு, ஆனால் இரண்டு பகுதிகளை மாத்திரம் முன்வைக்கிறேன். One kind of love that Jesus expects from us is a love without reason. நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிற அன்பு என்னவென்றால், ஒரு விதம் என்னவென்றால், எந்த காரணத்தை உபயோகிக்காத ஒரு அன்பு. An unconditional love. ஒரு நிபந்தனையற்ற அன்பு. A love without ifs or buts. அது இப்படின்னா அப்படி இருந்தால் என்றல்ல. No conditions. எந்த நிபந்தனையே இல்லாத ஒரு அன்பு. You look at the way Jesus loves us. இயேசு நம்மை நேசிக்கிற விதத்தை பாருங்கள். Did he love us on any condition? ஏதாவது நிபந்தனை போட்டு நம்மை நேசித்தாரா? He has every reason not to love us, but still he loves us. நம்மை நேசிக்காம அவர் இருந்துக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் நம்மகிட்ட இருக்கு, ஆனால் நேசிக்கிறார். I've often wondered when I go to heaven and ask Jesus, நான் அடிக்கடி இப்படி ஆச்சரியத்தோடு யோசிப்பதுண்டு,
பரலோகத்துக்கு போய் இயேசுவை பார்த்து இப்படி கேட்டா, Jesus, I'm such a great sinner. What did you find in me to love me? இயேசுவே, நான் இவ்வளவு பெரிய பாவி அல்லவா, என்ன போய் நேசிக்கிறதுக்கு நீ என்னத்தை பார்த்தீர்? I think that's one question Jesus won't be able to answer. நான் நினைக்கிறேன் இயேசு பதில் சொல்ல முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குன்னு அதான் இருக்கணும். His answer will be, I don't know why I love you, but I love you. அவருடைய பதில் ஒருவேளை இப்படி இருக்கலாம், உன்னை நான் எதுக்கு நான் நேசிச்சேங்கிறதுக்கு காரணம் தெரியல, ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். I have every reason to throw you into hell, but I still love you. உன்னை நரகத்துக்குள்ள போறதுக்கு எல்லா காரணமும் எனக்கு இருக்கு, ஆனாலும் நானோ உன்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். So if any of us ask Jesus, Jesus, why do you love me? நம்மளை யாராவது போய் இயேசுவிடத்தில் போய், இயேசுவே என்னை ஏன் நேசிக்கிறீர், என்னை ஏன் அன்பு கூறுகிறீர் கேட்டா, he says, I have no reason. I can't say I love you because and say something after that. There's no reason. I love you, full stop. Not I love you because. நான் உன்னை நேசிப்பதற்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, ஆனா ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவார், உன்னை நேசிக்கிறேன், உன்னை எனக்கு பிடிக்கும். That's all he can say. அதத்தான் நாம் சொல்ல முடியும். Now because he loves us without reason, அவர் காரணமே இல்லாமல் நம்ம நேசிக்கிறது போல, we who are called to be his bride, he expects us to love him without reason. அப்படி மனவாட்டியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டதான நாமும் கூட எந்த நிபந்தனை இல்லாமல் இயேசுவை நேசிக்க அவர் வாஞ்சிக்கிறார். What does that mean? அந்த அர்த்தம் என்ன? Lord, whether you do something for me or not, whether you give or you take away, I will still continue to love you. ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்தாலும் செய்யாவிட்டாலும், இதை கொடுத்தாலும் இதை என்னை விட்டு எடுத்தாலும், நானோ உன்னை நேசித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. So to test us and see if we really love Jesus for what he is, not for what he gives. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கிறவரா இருக்கிறதுக்கே நேசிக்கிறோமா, அல்லது அவர் கொடுக்கிறார் எடுக்கிறார் இதுக்காக நேசிக்கிறோமா என்பதை சோதித்தறியவே சிலதை அனுமதிக்கிறார். What will he do? நீங்க என்ன செய்வார்? He will take away some things that we like. நாம் விரும்புகிற சிலதை நம்மிடத்தில் எடுப்பார். To test and see if our heart is there or with him. நம்முடைய இருதயம் அந்த இதுல படிந்திருக்கா அல்லது அவர்ட்ட இருக்கா? So when he takes away something we like, நாம் விரும்புகிறத சிலர் நம்மகிட்ட இருந்து அதை எடுக்கும்போது, I'm not going to pray anymore. இனி நான் ஜெபிக்க மாட்டேன். I'm not going to church anymore. இனி சபைக்கே போக மாட்டேன். I'm angry with God. நான் எனக்கு தேவன் மேல எவ்வளவு கோபம் தெரியுமா? Why should he do like this? ஏன் அப்படி செஞ்சார்? We're so quick to give arguments against God. தேவனுக்கு விரோதமாக எத்தனையோ விதமான வாக்குவாதங்களை செய்வதற்கு எத்தனையோ வாக்குகள் நமக்கு துரிதமாய் புறப்படும். Some ants went for a race, it seems. சில எறும்புகள் ஓட்டப்பந்தயமாக ஓடச் சென்றனவாம். And suddenly an elephant crisscrossed. திடீரென ஒரு யானை உள்ளே குறுக்கே போய்விட்டது. The ant got very angry. எறும்புக்கு கோபம் வந்து விட்டது. Did you choose me for you to die crossing the road like this? நீ ரோட்ட கடக்கிறதுக்கு நான் சாகிறதுக்கு இப்படியா நீ என்ன தந்துட்ட? இல்ல. For you to die, did you choose me? The ant is going so fast, the elephant crisscross. The ant is asking the elephant, you want to die because of me? இந்த எறும்புகள் எல்லாம் ஓட்ட பந்தயமாக ஓடுகிறது, யானை குறுக்கிட்டு போகிறது. அப்படி குறுக்கிட்டு போனதான யானையை பார்த்து இந்த எறும்பு கேட்கிறது, நான் குறுக்க போறதால நீ சாகணும்னு நான் நினைக்கிறேன் யானே, நீ சாகிறதுக்கு என்னதான் கிடைச்சதா? நீ சாகிறதுக்கு என்னதான் கிடைச்சதா? The ant is asking the elephant. இப்ப எறும்பு யானையை பார்த்து கேக்குது. That's how we do sometimes. We are asking questions to God. இப்படி தான் நம்ம கூட தேவனை பார்த்தே கேள்வி கேட்டு விடுகிறோம். Who is God? Who are we? தேவன் யார்? நம்ம யாரு? He knows everything that's going on. நடக்கிற எல்லாம் அவருக்கு தெரியும். But he wants to know if we love him without reason. ஆனா அவர் என்ன தெரியுமா வாஞ்சிக்கிறார்? எந்த நிபந்தனை இல்லாம காரணம் இல்லாம அவரை நேசிக்கிறார். Whether he gives or takes away, Jesus, I love you. இயேசுவே, நீ கொடுத்தாலும் எடுத்தாலும் நான் உம்மை நேசித்துக் கொண்டே இருப்பேன். So next time he tests you, pass the test well. Say, Jesus, I still love you. அடுத்த முறை அவர் உன்னை சோதித்து பார்ப்பார் என்றால் அந்த தேர்விலே நல்ல முறையிலே நீ பாஸ் பண்ணக்கூடிய தக்க விதத்தில் இயேசுவே உம்மை இன்னும் நேசிப்பேன் ஐயா என்று சொல்லு. God took a lot of things from Job. யோபுவை விட்டு எத்தனையோ காரியங்களை தேவன் எடுத்து போட்டார். Took so much of his possessions. அவனுடைய எத்தனையோ உடைமைகளை பறித்துக் கொண்டார். Took away all his children. அவனுடைய பிள்ளைகளை எடுத்து விட்டார். What did Job do? யோபு என்ன செய்தார்? When tragedy after tragedy struck him in quick succession, துயர சம்பவங்கள் மேல் துயர சம்பவங்கள் அவன் மேல் புரண்டு வந்து அவன் மேல் புதைத்து போட்டாலும், he fell down prostrate before God. அவன் தேவனுக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாக விழுந்து and said, the Lord gave, the Lord took, blessed be the name of the Lord. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you can say that, it means you love Jesus without condition and reason. நீயும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆளாய் இருப்பாய் என்றால், எந்த விதமான நிபந்தனையின்றியும் தேவனே உம்மை
நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பார். The second kind of love that God expects from us. தேவன் நம்மிலிருந்து எதிர்பார்க்கிற இரண்டாவது விதமான அன்பு. Read John chapter 14. யோவான் 14ஆம் அதிகாரம் and read verse 14. 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். If ye shall ask anything in my name, I will do it. This God we like. This God we like. We like this God. நாம் இந்த தேவன் நமக்கு விருப்பமாக இருக்கு. My child, whatever you ask, I'll give you. என் பிள்ளையே, நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரேன். Lord, I want a car. Lord, I want a job. Lord, I want a land. Lord, I want a good wife. I want a good husband. I want more money. I want to go abroad. Whatever, Lord, whatever you ask me, I will give you. That God is a good God. ஆண்டவரே, எனக்கு நல்ல வேணும் வேண்டும், நல்ல பணம் வேண்டும், நல்ல லேண்ட் வேணும், புருஷன் வேணும், மனைவி வேணும், வெளிநாட்டு போகணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படிலாம் ஒரு தேவன் கேட்கறதெல்லாம் கொடுத்தா அந்த தேவன் நல்ல தேவன். And if God does that for you, oh my God is so good, whatever I ask him, he gives me. நம்ம அப்படி தேவன் நமக்கு செஞ்சிட்டாருன்னா தேவன் கேட்டதெல்லாம் செஞ்சிட்டாரு, என்ன நல்ல தேவன். But that's only the baby class relationship with God. அது பாலர் விடுதி போல இருக்கக்கூடியதான தேவனோடு இருக்கக்கூடியதான ஒரு காலகட்டங்கள். We have to move from kindergarten to a mature kind of love relationship with God. மழலையர் பள்ளியிலிருந்து தேறின மாணவர்கள் என்கிறதான நிலையை நாம் எட்ட வேண்டும். So that verse says, because I love you, whatever you ask me, I'll give you. நான் உன்னை நேசிக்கிறபடி நான் என்ன கேட்டாலும் உனக்கு நான் தந்துறேன். But read the next verse. அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். If ye love me, keep my commandments. What does this verse say? இந்த வசனம் சொல்லுது, because I love you, I'll give you what you like. நான் உன்னை நேசிக்கிறபடினால் நீ கேட்கறதெல்லாம் உனக்கு தரேன். But this verse says, if you love me, you do what I like. ஆனா நீ நேசிச்சா அன்பு கூறுவாய் என்றால் நான் கற்பனைகளை கைக்கொள்வாயாக. You do what I want you to do. நான் உன்னை குறித்து என்ன செய்ய சொல்கிறேனோ அதை செய். So this is the second kind of mature love that God expects from us. தேவன் நம்மிலிருந்து எதிர்பார்க்கிற தேறிய நிலையில் இருக்கிற அன்பு இதுதான். It's called love in action, not love in emotion. இது வெறும் எழுச்சியின்படியில் அல்ல, செயலின்படி இருக்கிற அன்பு. It's not just saying, Jesus, I love you. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன் சொல்றதல்ல. That's good, but not good enough. ஆனால் நல்லதுதான், ஆனா தேவைப்படுற அளவுக்கு நல்லதல்ல. But God wants us to see our love in obeying what he says. ஆனால் தேவனோ நாம் சொல்கிறதில் கீழ்ப்படிவதில் அந்த தேவன் அந்த அன்பை காட்ட வாஞ்சிக்கிறார். Now there are two words both expressing love in the Greek language. கிரேக்க பதத்திலே அன்பை வெளிப்படுத்தக்கூடியதான இரண்டு பதங்கள் உண்டு. One is the word phileo. Phileo என்றால் அர்த்தம் என்ன? The other is the word agapeo. மற்றது அகப்பேயோ. Now if you turn to John chapter 21, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் and read verse 15. 15ஆம் வசனத்தில் வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். So when they had dined, Jesus said to Simon Peter, Simon, son of Jonas, lovest thou me more than this? He saith unto him, Yea, Lord, thou knowest that I love thee. He saith unto him, Feed my lambs. The word phileo is a human kind of love. Phileo என்கிற இந்த அன்பு மனுஷிக விதமான அன்பு. If you love me, I love you. நீ என்ன நேசிச்சா நான் உன்னை நேசிப்பேன். Love between within a family. ஒரு குடும்பத்துக்குள் நிலவுகிற அன்பு. But agapeo is a divine kind of love. அகப்பேயோ என்றால் தெய்வீகமான அன்பு. It's a love displayed by sacrifice. இது தியாகமான செயலால் வெளிக்காட்டக்கூடிய அன்பு. Now look at what Jesus is asking Peter. பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறதை பாருங்கள். Peter, do you love me? பேதுருவே, என்னில் அன்பாய் இருக்கிறாயா? When Jesus asked this question, he was using the word agapeo in that word. இயேசு பேதுருவை பார்த்து கேட்டபோது அகப்பேயோ என்கிறதான கிரேக்க பத வார்த்தையை உபயோகப்படுத்தினார். In other words, do you love me with that divine love? நீ என்ன அந்த தெய்வீகமான அன்பினால் நேசிக்கிறாயா? Do you love me so much that you'll give up everything for me? எனக்காக எல்லாவற்றையும் விடக்கூடிய அளவுக்கு அந்த அன்பினால் என்ன நேசிக்கிறாயா? Then when Peter replied, பேதுரு மறுமொழி கொடுத்தபோது he didn't understand what Jesus was saying. இயேசு சொன்னதை அவன் விளங்கிக் கொள்ளவில்லை. He said, I love you, but when he said I love you, he didn't use the word agapeo, he used the word phileo. நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று பேதுரு மறுமொழியாக சொன்னபோது அகப்பேயோ என்கிற அந்த அன்பின் பதத்தை உபயோகப்படுத்தவில்லை,
பிலியலோ என்கிற இந்த பதத்தை உபயோகப்படுத்துகிறார். He obviously didn't know the difference. அவருக்கு தெளிவாக தெரியும் அந்த வித்தியாசம். So he answered in a different way. வித்தியாசமான விதத்தில் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். That's why Jesus asked the second time. ஆகவே தான் இயேசு இரண்டாம் முறையும் பேதுருவை பார்த்து கேட்கிறார். Simon, do you love me with agapeo love? சீமோனே, அந்த அகப்பையோ அன்பினாலே என்னை நேசிக்கிறாயா? Again when Peter replied, he still didn't understand. He again replied saying, I love you with filial love. பேதுருக்கு அது நல்லா தெரியும், அது விளங்கிட்டு தான் சொல்றார். அப்படியும் இரண்டாம் முறை சொல்லும்போது அது ஃபிலியலோ அன்பை பத்தி பேசுகிறார். Peter didn't understand. அதை விளங்கிக் கொள்ளவில்லை. Without understanding what Jesus was trying to ask, he's replying, I love you with filial love. இயேசு எந்த மனதை கொண்டு இடத்தில் கேள்வி கேட்கிறார் என்பதை ஆழத்தை விளங்கிக் கொள்ளாமல் இவர் ஃபிலியலோ அன்பை பற்றி பேசுகிறார். So Jesus asked him the third time. இயேசு மூன்றாம் முறை கேட்கிறார். And the third time when Jesus asked, இயேசு மூன்றாம் முறை கேட்டபோது this time he didn't use the word agapeo. He also used the word filio. இந்த முறை பேதுரு ஃபிலியலோ என்கிறார். No, Jesus. Jesus didn't use the word agapeo, he used the word filio. இயேசு இந்த அகப்பையோ என்கிற அந்த அன்பின் பதத்தை உபயோகப்படுத்தாமல் ஃபிலியலோ என்கிற அந்த அன்பை உபயோகப்படுத்துகிறார். Now Peter replies as usual. இப்பொழுது பேதுரு வழக்கம் போல பதில் சொல்கிறார். That's why Jesus asked 3 times, because Peter was not trying to understand the message of Jesus in that question. இந்த கேள்விக்குள் புதைந்திருக்கிறதான இந்த கருத்துக்களை பேதுரு விளங்கிக் கொள்ளாதபடியால் இயேசு பேதுருவிடத்தில் 3 முறை மாறி மாறி கேட்கிறார். You know, when Jesus asked that question, இயேசு இந்த கேள்வி கேட்டபோது Peter didn't say I love you. He said, you know Lord, I love you. பேதுரு நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை. இயேசுவே நீர் அதை அறிவீர் என்கிறார். நான் அன்பு கூறுவதை அறிவீர். You know Lord, I love you. ஆண்டவரே நான் நேசிப்பதை நீ அறிவீர். Why did he say that? ஏனென்று சொன்னார். If you see in the previous chapter, முந்தின அதிகாரத்தில் காணும்போது when Jesus appeared on the shore, இயேசு அந்த கரையிலே வந்தபோது all the 12 other disciples came by boat, but Peter jumped into the sea and came swimming, took the shortcut. இயேசு என்று பார்த்த உடனே மற்றவர்கள் எல்லாரும் படகில் தான் வந்தார்கள். ஆனால் சீமோன் பேதுருவோ அவன் தண்ணீருக்குள் குதித்து அவன் நீந்தி வந்தான். Then later Jesus said, come and get the fish. Peter was the first person to go and grab the net and bring it. பிற்பாடு போய் மீன் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது இந்த பேதுரு தான் முதலாவது போய் அந்த நெட்டை பிடித்து வலையை பிடித்து இழுத்தவன். That's why when Jesus asked him, Simon, do you love me? Simon saying, Lord, you saw what I did. I was the first in those 2 situations. You know I love you. அதனால தான் இயேசு நீ என்னில் அன்பாய் இருக்கிறாய் என்று பேதுருவை குறித்து கேட்டபோது, இயேசு உமக்கு 2 முறை நடந்த சம்பவம் உமக்கு தெரியும் அல்லவா? நான் நம்மிடத்தில் அன்பாய் இருப்பதை நீர் அறிந்திருக்கிறேன். But Jesus was saying, Peter, you don't understand what I'm asking. Do you love me with agapeo love? பேதுருவே, நான் என்ன சொல்றேங்கிறது உனக்கு விளங்கிக் கொள்ள முடியல. நீ அகப்பையோ அன்பினால் என்னை நேசிக்கிறாயா? And then finally Jesus gave the explanation. கடைசியாக முழு விவரத்தின் வர்ணனையை இயேசு தருகிறார். Read verse 18. 18ஆம் வசனம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Now see the position in which Peter is standing. பேதுரு நிற்கிறதான இந்நிலையை பாருங்கள். Jesus tells Peter, when you were young, நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது என்று பேதுருவை பார்த்து சொல்கிறார். Then he says, when you shall be old, நீ முதிர் வயதாய் இருக்கையில் என்றும் பேசுகிறார். So when you were young, நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது, when you shall be old, நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது, in other words, he is now standing between these 2 stages. இவன் இந்த இரு நிலைக்கு நடுவில் இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. When you were young and immature, you expressed your love towards me in your own way by dragging the net and by jumping into the sea and coming swimming towards me. நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உனக்குள் என்மேல் இருக்கிறதான அன்பை நீ இவ்விதமாக இந்த வலையை பிடித்து இழுப்பதிலும் இந்த தண்ணீருக்குள் தாவி குதித்து உள்ளே வந்து வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் நீ அதை வெளிப்படுத்தினாய். But when you shall be old, ஆனால் நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது, you will not love me in your own way. உன்னுடைய சொந்த வழியில் என்னை நீ நேசிக்க மாட்டாய். You will stretch forth your hands. நீ உன் கையை நீட்டுவாய். I'm going to send other people into your life. நான் உன்னுடைய ஜீவிதத்தில் வேறொரு மனுஷனை அனுப்புவேன். They are going to lead you. அவர் உன்னை நடத்துவார்கள். And they will lead you in ways you don't want to go. நீ விரும்பாத இடத்துக்கு அவர்கள் உன்னை வழி நடத்தி செல்வார்கள். But you won't withdraw your hands, you will keep it outstretched. நீயோ உன்னுடைய கரத்தை திரும்பமாக உன் பக்கமாக இழுத்துக் கொள்ள மாட்டாய், நீட்டின வண்ணமாகவே இருப்பாய். That's how you will live.
இப்படித்தான் நீ ஜீவிப்பாய். So formerly you loved me with filial love, but you are going to grow into maturity where you are going to give yourself for me with agapeo love. You are going to keep your hands stretched out. முன்னே நீ ஃபிலியோலோ லவ் மூலமாகவே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். இனிமேலோ நீ அப்படி இருக்க மாட்டாய். நீயோ அகப்பேலோ லவ்வின் மூலமாகவே நீ இருப்பாய். உன்னுடைய கரத்தை நீட்டின வண்ணமாகவே இருப்பாய். நீ அதை சுருக்கிக் கொள்ள மாட்டாய். நீ நேசிப்பாய் என்று சொல்கிறார். You know what happened? நடந்தது என்ன? Many years later. அநேக வருஷத்துக்கு பின்னால். What I'm telling you is not in the Bible, but it's in history. நான் சொல்வது வேதத்தில் இல்லை, சரித்திரத்தில் இருக்கிறது. As the Roman government was looking for the disciples, இந்த ரோம அரசாங்கத்தினர் சீஷர்களை தேடி பிடிக்கும்படியாக வந்தபோது Peter was hiding in a believer's house. பேதுரு ஒரு விசுவாசியின் வீட்டில் ஒளிந்து கொண்டிருந்தார். At about sunset one day, ஒரு நாள் சாயங்கால வேளையில், when the sun was about to get dark, சூரியன் அஸ்தமனமாகிற இருண்டு வருகிற நேரத்தில், when no one was looking, யாரும் பார்க்காத the நேரத்தில், believers sent Peter away and said, "Go quickly, escape from Rome." விசுவாசிகள் பேதுருவை பார்த்து சீக்கிரமாக இந்த ரோமாபுரியை விட்டு வெளியே ஓடிவிடும் என்று அனுப்பினார்கள். So he walked fast and went into the highway that led out of Rome. அவர் வேகமாக விரைந்தோடி இந்த ரோமாபுரியை விட்டு வெளியே செல்கிறதான பெரும்பாதை வழியாக சென்றார். Then a certain distance he was safe. Now no one will come after me. கொஞ்ச தூரத்தில் யாரும் இனி வரமாட்டார்கள், பத்திரமாக இருக்கிறேன் என்று எட்டினார். Suddenly in the opposite direction someone was coming. திடீரென பார்த்தா எதுக்கு ஒருத்தர் வந்தார். Who's this coming in the night time like this? யார் இந்த இரவு நேரக்கு இருட்டி வருகிற நேரத்தில் யார் கிட்ட வருகிறது? That person came near. அவர் கிட்ட வந்தார். Peter got a shock. பேதுருக்கு அதிர்ச்சி விட்டார். Jesus, where are you going? இயேசுவே எங்க போறீங்க? Jesus gave him one line answer. ஒரே ஒரு வாக்கிய பதிலை கொடுத்தார் இயேசு. I'm going to Rome to suffer with my people. என் ஜனத்தோடு பாடுபட ரோமாபுரிக்கு செல்கிறேன். And Jesus walked past him and kept walking. இயேசு துரிதமாக நடந்து அப்படியே போய்விட்டார். Peter was so ashamed. பேதுருக்கு அவ்வளவு வெட்கப்பட்டார். I'm escaping for safety. Jesus is going to suffer with his people. பாதுகாப்புக்காக தப்பி ஓடுகிறேன் நான். இயேசுவோ அவர் உத்தரவுப்படும்படியாக உள்ளே போகிறார். He looked back to follow Jesus. Jesus was not there. இயேசுவை பின்னாலே போவதற்காக திரும்பி பார்த்தார். இயேசு அங்கே இல்லை. Then he got the message. அப்பொழுது விஷயத்தை செய்தியை புரிந்து கொண்டார். This is the time to stretch forth my hand. என்னுடைய கரத்தை நீட்டி பிடித்திருக்க வேண்டிய நேரம் எனக்கு வந்திருக்கிறது. The Roman government is going to gird me and take me to a place I don't want to go to. ரோம அரசாங்கத்தினர் என்னை பிடித்துக் கொண்டு நான் விரும்பாத இடத்துக்கு கொண்டு செல்ல போகிறார்கள். So he walked back to Rome. ரோமாபுரிக்கு திரும்பி போனார். He didn't go to the believer's house. He went to the authorities. விசுவாசி வீட்டுக்கு செல்லவில்லை. அவர் நேரடியாக அதிகாரி இடத்தில் போனார். He said, "I am Peter, take me." நான் பேதுரு, என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். So they caught him. அவரை பிடித்தார்கள். And they were going to crucify him. அவரை சிலுவையில் அறைய போனார். He said, "I'm not worthy to die like Jesus. இயேசுவை போல நான் மரிப்பதற்கு பாத்திரன் அல்ல. Turn the cross upside down and crucify me upside down." சிலுவையை தலைகீழாக போட்டு என்னையும் தலைகீழாக அறைந்து விடுங்கள். That's how Jesus died. That's how Peter died, upside down. இப்படித்தான் பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். That Peter some years ago had denied Jesus because he didn't want to die. தான் மரிப்பதற்கு விருப்பமில்லாதபடியால் இதே பேதுரு சில காலங்களுக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்தவர். Were you not with that man Jesus? நீ இயேசுவோடு இருந்த மனுஷன் அல்லவா? Jesus, I don't know what you're saying. இயேசுவா, நீ சொல்றது உண்மை எனக்கு விளங்கலையே. He was afraid to die. மரிக்க பயந்திருந்தார். But now the same Peter gave up his life for Jesus and died upside down. இதே பேதுரு தன் ஜீவனை இதோ மரிக்கும்படியாக தலைகீழாக தொங்கி மரிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறார். Simon, do you love me? சீமோனே, என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Peter, do you love me? பேதுருவே, என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Yes, Lord, I love you. ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். On his death, Peter was able to give the right answer. Yes, Lord, I love you. I am giving my life for you. அந்த மரண வேளையில் பேதுரு சரியான பதில் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தான். இதோ நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சாகக்கூடிய இடத்தில் இருந்தான். Let us close our eyes. நம்முடைய கண்களை மூடுவோம். Listen very carefully. மிகவும் ஜாக்கிரதையாய் கவனியுங்கள். Christianity is not a debate. கிறிஸ்தவம் என்பது ஒரு பட்டிமன்றம் அல்ல. Christianity is not a theory. கிறிஸ்தவம் என்று சொல்லும்போது ஏதோ பாட புத்தகத்தில் இருக்கிற பாடத்திட்டம் போலவும் அல்ல. Christianity is not a religion. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமும் அல்ல. Christianity is a marriage proposal. கிறிஸ்தவம் என்று சொல்லும்போது அது விவாக நிச்சயம். God is reaching out to man and asking man, do you love me? தேவன் மனிதன் அண்டையில் வந்து
மனிதனே என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். That is Christianity. அதுவே கிறிஸ்தவம். Jesus came down to earth showing his love for mankind. இயேசு இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய அன்பை காட்டவே வந்தார். He came and asked each man, do you love me? ஒவ்வொரு மனிதனை பார்த்து நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். People did not like Jesus. ஜனங்களுக்கு இயேசு தேவையில்லை. Let's get rid of this man. இந்த மனுஷனை நம்மை விட்டு அகற்றி விடுவோம். We have better things to do. நாம் செய்வதற்கு சிறந்த காரியங்கள் And இருக்கிறது. so they took that Jesus and crucified on the cross. அவர்கள் இந்த இயேசுவை பிடித்து சிலுவையிலே அறைந்தார்கள். He shed all his blood for all mankind. அவர் தன்னுடைய இரத்தமெல்லாம் முழு மனக்குடக்கத்துக்காக சிந்தினார். That infinite God, he restricted himself within a finite body. அந்த எல்லையே இல்லாத தேவன் ஒரு சிறிய சரீரத்துக்குள் தன்னை அடக்கி வந்தார். So that he can take the sins of any number of people upon himself. இந்த எந்த எண்ணிக்கைக்குள்ளதான மனுஷர்களையும் தன்மேலே எடுத்துக்கொள்ளும்படியாக இறங்கி வந்தார். Today that Jesus is asking you a question. இந்த இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். My child, என் பிள்ளையே, do you love me? என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Do you love me? என்னை நேசிக்கிறாயா? Do you love me with agapeo love? அகப்பே அன்பினால் என்னை நேசிக்கிறாயா? Will you sacrifice yourself for me? உனக்காக நீ எனக்காக உன்னையே நீ தியாகம் பண்ணுவாயா? Christian brother and sister, கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, there are going to be wars against your soul in the coming days. இனி வரும் நாட்களில் உன் ஆத்துமாவுக்கு விரோதமான போராட்டங்கள் உண்டு. It's not going to be a happy life hereafter. இனிமேல் ஒரு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை இருக்காது. The road to heaven is full of sufferings. இந்த பரலோகத்துக்கு செல்லக்கூடியதான சாலையெல்லாம் பாடுகள் வேதனை நிறைந்தது. At this time Jesus is asking you a question. அந்த வேளையில் இயேசு உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறார். My child, என் பிள்ளையே, do you love me? நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Those who will surrender themselves. தங்களை ஒப்புக் கொடுக்க வாஞ்சிப்போம். Not just to write love letters to Jesus. இயேசுவுக்கு ஏதோ காதல் கடிதம் வரைவது போல அல்ல. Not just to say I love you. நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சும்மா சொல்வதல்ல. Are you loving Jesus to the extent that you will shed your blood for him? உன் இயேசுவுக்காக இரத்தத்தை சொட்ட சொட்ட சிந்தக்கூடிய அளவுக்கு நீ நேசிக்கிறாயா? No, you're scared. இல்லை நீ பயந்து இருக்கிறாய். You think of your family. உன் குடும்பத்தை குறித்து There யோசிக்கிறாய். are so many things you still want to do. நீ இன்னும் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. But the Bible says he that seeketh to save his life will lose it. தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் என்று இழந்து போவான் என்று வேதம் சொல்கிறது. But he who surrenders himself to lose his life for my sake will find it. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழக்க விரும்புகிறவன் அதை கண்டடைவான். Lord, I'm scared, Lord. ஆண்டவரே, நான் பயந்திருக்கிறேன். But I want to give my life for you. ஆனாலும் எனக்காக என் ஜீவனை உமக்காக கொடுக்க வாஞ்சிக்கிறேன். I have the desire to lay my life for you. என் ஜீவனை உமக்காக கொடுக்க எனக்கு வாஞ்சை உண்டு ஐயா. Those who are scared but still have the desire, put up your hands. பயம் உண்டு ஆனாலும் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Why are we lifting up our hands? ஏன் நம்முடைய கரங்களை உயர்த்தி பிடிக்கிறோம்? This is not some action. இது ஏதோ செயல்பாடுகள் அல்ல. This night your names are being registered in heaven. இந்த ராத்திரி வேளையில் உங்கள் பெயர்கள் இதோ பரலோகத்தில் எழுதப்படுகிறது. God's strength is going to come upon you. தேவனுடைய பலன் உண்மையிலே வந்து இறங்குகிறார். God who strengthened Peter to die for him. தமக்காக மரிக்க பேதுருவை பலப்படுத்தினவர். Peter was scared. பேதுரு பயந்தார். But on the day of Pentecost he received the power of the Holy Ghost. பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது அவர் பலப்படுத்தப்பட்டார். All his fear went away. அவருடைய பயம் எல்லாம் ஓடிவிட்டது. He ran towards the cross. சிலுவையை நோக்கி ஓடினார். He was faithful to Jesus unto death. அவர் இயேசுவுக்கு மரண பரியந்தம் உண்மையாக இருந்தார். In the same way, அதுபோலவே this evening, இந்த மாலை வேளை, because you expressed your willingness to love Jesus, உன்னுடைய மனப்பூர்வமா இயேசுவுக்கு மரிப்பதை நீ வெளிப்படுத்தினபடியா, because ப்ளீஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் எழுப்பி போங்க ப்ளீஸ். சீக்கிரமா ஒரு வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறார். எழுமுங்க. இத்தனை பேரை நாம் கூட்டிக் கொண்டிருக்கிறோம். சிஸ்டர்ஸ் தயவு செய்து எழுமுங்க. ஆமென் ஆமென். எங்கெங்கெல்லாம் உள்ள புகுந்து போக முடியுமா போங்க. எல்லா பிரதர்ஸ் எல்லாம் உள்ள போங்க. இந்த நேரத்தில் இந்த ராத்திரி திட்டவட்டமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இதுவரையும் கண்டிராத ஒரு நெருப்பு நமத்தில் இறங்க போகிறார். இதோ ஊழியர்களே, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை குறித்து நீங்கள் விசுவாசத்தோடு பேசுங்கள். பேசும்போதே நெருப்பு அவர்களை பிடிக்கும், வல்லமை அவர்களை பிடிக்கும். இந்த இடத்தில் அசாதாரணமான ஒரு வல்லமை, சாதாரண ஒரு சக்தி அல்ல, உலகத்தை கலக்குகிற ஒரு சக்தி, உலகத்தை அசைக்கு தலைகீழாய் மாற்றக்கூடிய சக்தி கர்த்தர் தருகிறார். ஃபயர் இராயா இரபங்கட பக்கத்திரபல. லிசன் ஒரு நிமிஷம். எங்கெங்கெல்லாம் போய் நிக்க முடியுமோ நினைக்கும் பக்கத்துல. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறவர்கள் மெதுவாய் அப்படியே எழுமுங்க. கண்களை மூடிக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே ஆவியில் நிறைந்து கொண்டே எழுமுங்க. அந்நிய பாஷை பேசிக்கொண்டே எழுமுங்க. வாலிபர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார்கள், வெளியே சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கு சில காரியம் நடக்கும். இப்பொழுது உங்கள் மேல் வந்து இறங்குகிற இந்த அபிஷேகம் பக்கத்து வீடுகளில் தெருக்களில் இருக்கிறவர்கள் கூட இப்பொழுது சில பேர் அபிஷேகத்தால் நிரம்புவார்கள். சில பேர் சாலையில் போகிறவர் மேலும் நெருப்பு வந்து இறங்கும், அக்கினி வந்து இறங்க போகிறார். இதுவரையும் கண்டிராத ஒரு நெருப்பு வந்து இறங்க போகிறார். இதை யார் யார் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? இன்றைக்கு கர்த்தர் சிலர் மேல் திட்டவட்டமான வல்லமையை தரப்போகிறார். இதோ மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன் என்றவர் இதோ அந்த அக்கினியை கொண்டு வருகிறார், அந்த வல்லமையை கொண்டு வருகிறார். அக்கினி இறங்குறது, வல்லமை இறங்குறது. ஆவியில் நிரம்புங்கள், அந்நிய பாஷைகளை பேசுங்கள். இதோ அக்கினி இறங்குறது. சரீரத்தை விட்டுக் கொடுங்கள், சரீரத்தை விட்டுக் கொடுங்கள். அக்கினி 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 வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். Fire! Hallelujah, hallelujah. Listen, எனக்கு உடம்பு எங்க வீசி எறிஞ்சாலும் பரவாயில்ல, தாங்க முடியாத அபிஷேகம் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. அக்கினி அபிஷேகம் வேண்டும் என்று சொல்கிறார்கள், அக்கினி அபிஷேகம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதோ உயர்த்தின உன் கரத்தை கர்த்தர் காண்கிறார், உயர்த்தின உன் கரத்தை பரலோகம் பார்க்கிறது. நீ 1000 பலவீனமாக இருந்தாலும், பாவத்தோடு போராடினாலும், விழுந்து விழுந்து எழுந்தாலும், இன்றைக்கு உன்னை அழைத்தவர், தாயின் கற்பத்தில் இருந்து உன்னை வேறு பிரித்தவர், இதோ உன்மேல் அக்கினி அக்கினி ஃபயர் பெற்றுக்கொள். சரீரத்தை விட்டுக்கொடு, கரங்களை தட்டுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுங்கள், ஆவியில் நிரம்புங்கள். ஃபயர்! சரீரம் அநேகரை தூக்கி கொண்டு போகிறார், வல்லமை தூக்கி கொண்டு போகிறார். கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்கள், சரீரத்தை விட்டுக் கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபயர்! இதோ அக்கினி அக்கினி இறங்குகிறது. சாத்தான் தோத்து போனான், கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். அக்கினி பிளம் இறங்குகிறது. ஃபயர்! உங்களுடைய சரீரத்தை எங்க தூக்கி கொண்டு போனாலும் நாங்க ஊழியக்காரங்க விசுவாசிகள் பிடித்துக் கொள்கிறோம். விட்டுக் கொடுங்கம்மா, விட்டுக் கொடுங்க. ஒன்று நீ பெற வேண்டும், அல்லது பெறாமல் தரித்திரனாய் போக வேண்டும். ஒன்று நீ ஐஸ்வர்யமாய் போக வேண்டும், அல்லது சாதாரண தரித்திரனாய் போக வேண்டும். எழுப்புதலாய் மாற வேண்டும், அல்லது அணைந்தே போக வேண்டும். ஃபயர்! இடாயா! எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும். இதோ அக்கினி அக்கினி இறங்குறது, வல்லமை இறங்குறது. இதோ கைகளை தட்டி அந்நிய பாஷையை பேசுங்கள், ஆவியில் நிரம்புங்கள், சரீரத்தை விட்டுக் கொடுங்கள். ஃபயர்! எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய். அல்லேலூயா! எனக்கு ஒரு அபிஷேகம். அநேகருக்கு அக்கினி சரித்தை விட்டுக்குருவான். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் அக்கினியாய் மாற வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் அக்கினியாய் மாற வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் அக்கினியாய் மாற. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் அக்கினியாய் மாற வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம். எல்லாம் சரித்தை விடுப்பா. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் அக்கினியாய் மாற வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். கவனிங்கள், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இதோ உங்கள் அநேகரை அடக்க முடியவில்லை. கண்களை திறக்கவே வேண்டாம்.
சேர்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அநேகரை புரட்டி புரட்டி எடுக்கக்கூடிய அக்கினி. பைபிளில் சொல்லப்பட்டது போல ஆதி நூற்றாண்டில் இருந்த அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் இதோ இறங்கி வருகிறது. தம்பிமார், தங்கச்சிமார், பெரியவர்கள் சரீரத்தை விட்டு கொடுங்க. வல்லமை புரட்டி எடுக்கட்டும். ஃபயர்! எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். நான் அக்கினியா. ஓ, எனக்கு ஒரு ஹல்லேலூயா அக்கினியா. ஃபயர்! எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். நான் அக்கினியா. ஃபயர்! எனக்கு ஒரு அபிஷேகம். அக்கினியாய் மாற வேண்டும். ஓ, எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். அக்கினியாய். ஃபயர்! எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். நான் அக்கினியாய் மாற வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம். ஃபயர்! ஓ, ஃபயர்! எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். ஓ, ஃபயர்! எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். நான் அக்கினியாய் மாற வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். நான் அக்கினியாய் மாற வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம். ஃபயர்! ஃபயர்! ஓ, இரவங்கர பக்கத்திரா மலக்கத்திலா. இரவங்கர பக்கத்திரானியா கரபக்கத்திலா. இரவங்கர மலக்கத்திலா. இதோ அக்கினியை போட வந்தேன். இப்பொழுது பற்றி எரிகிறது என்று சொன்னவர் கர்த்தர் அந்த அக்கினியை போட்டா. ஃபயர்! கவனிங்கள். நீங்கள் நினைக்கலாம், கவனிங்கள், நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட முடியுமா, பாடு சகிக்க முடியுமா நீங்க நினைக்கலாம். ஒரு முறை தாம்பரத்தில் வாலிப கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது பிரதர் தேஜு சில ரத்த சாட்சிகளை பற்றி அந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு யோசித்து பார்த்தேன், இப்படியெல்லாம் எனக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்தால் என் கையில் அவ்வளவு வேதனைப்படுத்தி ரத்தத்தை சிந்த வச்சு வெட்டி குத்தி கொலை பண்ணுவார்கள் என்றால் தாங்க முடியுமா அந்த உபத்திரவத்தை? ஒரு கஷ்டம் போல தெரிந்தது. அந்த நேரத்தில் நிற்பேனா நிற்க மாட்டேனா என்று யோசித்து பார்க்கும்போது பலன் இருக்குமா இருக்காதான் உள்ளே ஒரு சத்தம் இருந்தது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கவனிங்கள், சில நாட்களுக்குள்ளாக என் காலிலே ஒரு கட்டி வந்து அது உள்ளே துளைத்துக் கொண்டே போகக்கூடிய பயங்கரமான புண்ணாக மாறிவிட்டது. என் சதையை என் கண்களுக்கு முன்பாகவே அறுத்து அறுத்து கீழே எரிகிறார்கள். அது ஆழமாக பித்து பித்து எரிகிறார்கள். அப்பொழுது நான் பார்த்தேன், ஒரு பயம் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, நெருப்பு போல அக்கினி இறங்குகிறது, வார்த்தை புலம்புகிறது. எனக்குள்ளிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு, கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர், அவருக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று அப்படிப்பட்ட சத்தம் வந்ததை ஒழிய சாதாரணமாக இருக்கவில்லை. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பெறக்கூடிய அபிஷேகம் அநேகரை முழு ஜீவ காலம் முழுவதும் ஒன்று உபத்திரவங்களை கடந்து செல்லக்கூடிய அக்கினியாய் மாறப் போகிறது. முந்திக்கொள், முந்திக்கொள், கர்த்தருடைய ஊழியர்களே முந்திக்கொள்ளுங்க, கர்த்தருடைய விசுவாசிகளே முந்திக்கொள்ளுங்க, வாலிபரே முந்திக்கொள்ளுங்க. அக்கினி, ஃபயர்! அக்கினி இறங்குறது, அக்கினி இறங்குறது. ஹல்லேலூயா! இப்பொழுதும் இந்த கடைசியாக இந்த பாடலை பாடும்போது சரீரத்தை உருட்டி புரட்டி எடுக்கத்தக்க வல்லம் இறங்கட்டும். அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே. இதோ வானம் திறந்து விட்டது, வானம் திறந்திருக்கிறது. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். சரீரத்தை விட்டுக்கிடு. ஃபயர்! அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி ஃபயர்! பரிசுத்த ஹல்லேலூயா! அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே.